सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सकल साधु की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश कुशौनक भीष्मदाल्भ्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। சிவப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்துல பகவான் பக்தர்களுக்கு எல்லாமே நிறைவாகவே கொடுத்திருக்கிறான். எதுவும் பகவான் குறைவாக கொடுக்கவில்லை. அதை நிறைவாக கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் உணரவில்லை. அவ்வளவுதான் விஷயம். கொடுத்தது குறைவாக என்று நம்ம நினைக்கிறோம். கிடையாது. பகவான் ஒரு பொழுதும் பக்தர்களுக்கு குறைவாக கொடுத்ததே கிடையாது, கொடுக்கவும் மாட்டான். அதை நிறைவாக உனக்கு அனுபவிக்க தெரியல. எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறதுனால அனுக்கிரகம்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு சில விஷயங்களை பிடுங்கிறதுனாலையும் அனுக்கிரகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதில் உள்ள பூர்ணத்துவத்தை தெரியாம அது ஒரு குறையாக நினைக்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை, மனப்பக்குவம் இல்லாதனால ஐயோ நம்ம விட்டு கைவிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க. அது கைவிட்டு போனா அந்த பட்டுதல் உன்னால் விட முடியும் ஈஸியா. அது கைவிட்டு போன உங்கள் இருந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டம். அதை கட்டி காப்பாற்றுறதும் கஷ்டம், அது மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். அதுக்கப்புறமா அது நாளைக்கு எதிர்பாராத விதமாக கைவிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ சில விஷயங்கள் நம்மளை கைவிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பகவான் ஏற்பாடுனால கைவிட்டு போகும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பா தெரியாது. பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு சொல்றேன். அது புரியாம பேசுறேன்னு நினைக்காதீங்க. நிறைய நம்ம விஷயம் நம்மளை கைவிட்டு போயிருக்கோம். அதெல்லாம் சில விஷயங்கள் நல்லதுக்காக தான் தவிர ஒருபோதும் கெட்டது. எங்க அம்மா சொல்லுவாங்க, எது நடந்தாலும் நல்லதுக்காக தான், பகவான் நம்ம நல்லதுக்காக தான் செய்யறான். அது உண்மைதான். அது மாதிரி சில பேர் பார்த்தா பக்தர்ல ஒதுக்கிடுறாங்க. ஆனா நல்ல பணக்காரர் இல்லை, நல்ல மதிப்பு மிக்கவர் இல்லை, அவங்களதான் தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா பக்தர்கள் என்னன்னா அவங்க பெரிய பணக்காரர்கள் இல்லை, பார்க்கறதுக்கும் ஒரு ஏளனமா இருக்கிறாங்க, ரொம்ப எளிமையா இருக்கிறாங்க. அவர்களிடத்துல பார்த்தா துவேஷம் பாராட்டுறது, அவங்க கிட்டவே சேர்க்கறதில்லை. அப்படியேப்பட்ட பக்தர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்களோ அவளுக்கு அவங்க வாழ்க்கையில பார்த்தா ரொம்ப அனுபவிக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப அனுபவிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டங்களும் அனுபவிக்கிறதும் அந்த அந்த பக்தனுக்கு நம்ம அதுவும் அந்த ஒரு பக்தர்ல ஒரு பாகவதரை பல விதங்கள்ல அவமதிச்சாங்க. ஒரு பக்தர் சொல்ற, ஒரு குடும்பமே அவமதிச்சுது. ஒரு பக்தரை பல விதங்கள்ல பல தடவை அவர் அவமதிச்சிருக்காங்க. அவர் ஒரு பாகவதர் அவமதிச்சதுனால அந்த குடும்பமே இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. ஆனாலும் நம்ம அந்த அவமதிச்சிட்டமே அப்படின்றது ஒருத்தலும் இல்லாம அந்த பக்தர்களிடத்துல போய் சமாதானம் மன்னிப்பும் கேட்டுக்காம அவர்கள் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுன்னு இருந்ததுக்கும் போது மேலும் கஷ்டங்களை அனுபவிக்க தயாரா இருக்கிறாங்களே தவிர
அந்த பக்தர், ஆனால் அந்த பக்தர் இடத்துல போய் அந்த பக்தர் எப்பவும் பகையா நினைக்காம நல்லபடியாக தான் பேசுறாரு. ஆனால் இவங்க எப்பவுமே ஒதுக்கினே இருக்கிறாங்க, திருப்பி திருப்பி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்து நினைக்கிறதுனால இவங்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற எண்ணம் தான். ஆனால் அப்படி நல்லது செய்ய வந்தவரை தான் பல விதங்களில் பல தடவை அவமதிச்சிருக்காங்க. ஒரு குடும்பமே இன்னைக்கு அந்த குடும்பமே சீரழிஞ்சு சின்ன பண்ண போய் கஷ்டப்படுது. ஆனாலும் புத்தி வரல, எவ்வளோ பட்டாலும் புத்தி வரல. இது மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. ஒரு பாகவதர்கள் வந்து நமக்கால வந்து பேசுகிறாங்க, இலக்காரமாக நினைக்கக்கூடாது. இவன்னா எப்போ கூப்பிட்டாலும் வர போகிறான், எப்போ வேணாலும் பேச போகிறான், இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆளா, இவன் நல்லா கெத்து காமிக்கிறான் பார்த்தீங்களா, கொஞ்சம் திமுறா, அவங்களத்துல தான் போய் தேடி பேசுவாங்க. பார்த்துருப்பீங்க சில அவங்களாம். அப்போ இவங்களாம் பக்தர்கள் லிஸ்ட்லேயே சேர்த்து கிடையாது. பக்தர்கள் எப்போ எளிமையாக பழகிறாங்க, சுலபமாக பழகிறாங்க, சகஜமாக இருக்காங்க. அவனை பார்த்தா ரொம்ப ஒரு எளிமையான உடை அணிந்திருக்கிறான், ஆழம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இலக்காரமாக நினைக்கிறது, அவனை ஒதுக்குறது. அவன் நல்ல விஷயங்கள் சொன்னால் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறது, அவங்களுக்கிட்டவே சேர்க்கறது இல்லை. அப்போ பல விதங்கள் அவமதிக்கும். ஏன்னா தேடி வரான் இல்லையா, அவனுக்கு வந்து கள்ளங்காவடம் இல்லாமல் தேடி வரான், நல்லா பேசுகிறான். அவனு தான் அந்த குடும்பமே என்ன பண்ணிச்சு, ரொம்ப இலகாரம் பார்த்துச்சு, ரொம்ப கேவலம் பார்த்துச்சு பல விதங்களில். அதனால என்னன்னா அபச்சாரப்பட்டாச்சு. பகவான் பார்த்து பொறுத்துன்னு போனான், ஓரளவு தான் பொறுத்துப்பான். அவன் நல்லது செய்ய நினைக்கிறான், அவனை போய் இவ்வளோ கேவலமாக ரிஜெக்ட் பண்ணுறீங்களே, எவ்வளோ அலட்சியப்படுத்த முடியுமோ அவ்வளோ அலட்சியப்படுத்துறீங்களே அப்படின்ட்டு பகவான் பார்த்தான். அதுக்கு அந்த குடும்பத்துக்கே சரியான நன்மை கொடுக்குறான். ஆனாலும் அவர்கள் திருந்தின பாடு கிடையாது. ஏன்னா பக்தன் மன்னிச்சாலும் மன்னிச்சிட்டோம், பகவான் மட்டும் தன் பக்தர்களுக்கு பண்ற அபகாரத்தை பகவான் மன்னிக்கவே மாட்டான். ஆனா அந்த பக்தர் எப்படி நினைச்சுன்னு போனாருன்னா, இதுவும் ஒரு நல்லதுக்காக தான், பகவான் நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான். ஏன்னா யார் கூட நம்ம சேர்க்கணுமோ அவங்களோட சேர்த்து வச்சிருக்கான் அந்த சத் சங்கத்தோட. இது மாதிரி சங்கத்தோட நம்மளை சேர்க்கக்கூடாதுன்னு அவர்கள் இப்போ நாம் எல்லாரையும் கருணை காட்டுறோம், அந்த பக்தர் வந்து எல்லாருக்கும் கருணை காட்டுற. ஆனால் அவரை வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்படின்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணல. பகவான் என்னன்னா இந்த சங்கம் உனக்கு வானா அப்படின்ட்டு பகவான் ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னு எடுத்துன்னு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. அப்புறம் அவர் விட்டார். அப்புறமா அவங்கள கண்டுக்கிறதில்ல, வருஷ கணக்காக அவர் பாட்டுக்கு விட்டார். இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பம், ஆனால் அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கார். அவர் பாட்டுக்கு என்னன்னா சரி நமக்கு இந்த பக்த சங்கம் விதிக்கப்படல, அவ்வளோதான், அப்படி தான் தூக்கி போட்டு போயிடும். அவங்க பாட்டு தங்கள் தபஸை கொடுக்குறாங்க இல்லையா. ஒரு பக்தர் வந்து கருணையினால தங்கள் தபஸை கொடுத்து அவங்கள பக்தியில் முன்னேற்றம் அடையணும்னு செய்து பக்தியை பற்றி பிரச்சாரம் பண்ணான். அவங்கள போய் ரிஜெக்ட் பண்ண என்ன அர்த்தம்? நல்ல நேரம் இல்லைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை, கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அதனால எப்பவுமே ரொம்ப தொங்கின்னு போனால் ஒரு இலக்கரமாக நினைப்பாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே ரொம்ப நம்ம போய் அழிஞ்சு பேசினாவே ஒரு இலக்கரமாக நினைப்பாங்க. அது மாதிரி தான் அந்த பக்தர் அவமானப்பட்டது. ஆனால் அது அவர் அவமானமாக எடுத்துக்கினாரு, ஆனாலும் கஷ்டப்பட்டார். அப்புறமா அது அவமானமாக விட்டார். அப்புறமா சரி ஓகே. இப்போ அவரால் வந்து பல பக்தர்கள் ஷேம் அடைகிறாங்க. பல பேர் பகவான் நாம சொல்கிறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க. அவங்கள யார் தங்களை ஆதரிக்கிறாங்களோ அவங்கள கைட் பண்ணுறாரு. அவங்கள கைட் பண்ணி அவங்கள பக்தர்களை நல்ல வழியில் நடத்துறாரு. அது மாதிரி அதனால யாரை நம்ம ஆதரிக்கணுமோ அந்த பாகவதர்களை ஆதரிக்க மாட்டோம். ஆனால் பௌதிகவாதிகளை, ஆனால் பக்தி வாசனையே இல்லாதவங்கள, பரம நாஸ்திகர்களை அவர்களை தான் வச்சு சிரஸ் மேலே கொண்டாடுது இந்த உலகம். அவர்களால் 10 வருஷம் புரோஜனம் கிடையாது. ஆனால் அவர்கள் மதிப்பு மிக்கவர்கள். அவங்க எவ்வளோ அவமானப்படுத்துறாங்களோ அங்கதான் மக்கள் போதே தவிர பக்தர்கள் தேடி வந்தால் அவர்களை ரொம்ப கேவலப்படுத்தி உதாசீனப்படுத்திருந்தோம். இதுதான் உலகம். பக்தர்கள் என்னையும் கருணை உடையவர்கள். அவங்க ரிஜெக்ட் பண்ண கூட சரி மறுபடியும் போய் சொல்லுவாங்க, மறுபடியும் நல்ல விஷயம் சொல்லுவாங்க. அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சரி வேற ஒருத்தர்கள் சொல்லுவாங்க, யார் எடுத்துறாங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க. இதுதான் விஷயம். இது காலங்காலம் தொட்டு நடக்கிற விஷயம். இது எல்லா காலத்திலையும் நடக்குது. எல்லா மகாத்மாக்களுடைய சரித்திரம் வள்ளலார் பார்த்தேன். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்றார் வள்ளலார். அதான் உண்மை. நம்ம நல்லது சொல்கிறோம், கடை விரித்தேன், அது வாங்குறதுக்கு ஒருத்தரும் வரல, அதில் கடையை முட்டு போயினர் வேண்டியது தான், வேற என்ன பண்ணுறது. அது மாதிரி
ராமகிருஷ்ண பரமஹம்சர்லேருந்து பாருங்க எவ்வளோ மகாத்மாக்கள், சில பிரபுபாதா நல்ல விஷயங்கள் நிறைய பேர் சொன்னாங்க. எத்தனை பேர் எடுத்துக்கினாங்க அதை? 1 2 அவ்வளோதான். பொறுக்கேற்ற மாதிரி அப்படி எண்ணிடலாம் விரல விட்டு. இந்த நிலையில் தான் நம்ம மக்கள் இருக்காங்க. அதனால பகவான் எதை பொறுத்தாலும் பொறுத்துப்பான். பக்தர்களுக்கு பண்ணக்கூடிய அவமானத்தை மட்டும் பகவான் பொறுத்துக்க மாட்டான். அந்த பக்தர்களிடத்துல போய் சமாதானம் கேட்டு கொள்ளாத வரைக்கும், அந்த பக்தர்களுடைய சொன்ன பேச்சை கேட்டு அது மாதிரி நடக்காத வரைக்கும் அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அவங்களுக்கு கஷ்டம் மேல கஷ்டம் தான் வரும். ரொம்ப துன்பங்கள் மேல துன்பங்கள் தான் படுவோம். இதை நான் நிறைய எத்தனையோ பார்த்துருக்கேன் அது மாதிரி. ஆனால் கடைசியில் வரைக்கும் அவங்க திருந்தவும் மாட்டாங்க. இப்போ துரியோதனை எடுத்துக்கணும்னா, ஏன்னா அழிவை நோக்கி செல்லக்கூடியவர்கள் விநாசகாலே விபரீத புத்தி. அவர்கள் பாண்டவர்கள் பரம பாகவத விசாரம் பண்ணிட்டாங்க. மன்னிப்பு கேட்டுனா துரியோதனை தன் 100 தம்பிங்களும் சாகிற வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. தானும் கடைசியில் சாக போறான், அப்பவும் மன்னிப்பு கேட்கல துரியோதனை. ஏன்னா பகவான் தீர்மானிச்சுட்டான் இந்த துஷ்டனை மன்னிக்க கூடாதுன்னு. பகவான் தீர்மானிச்சிட்ட பிறகு பக்தர்கள் மன்னிக்க தயாரா இருந்தா கூட இவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். ஏன்னா இவர்கள் அழிவை நோக்கி செல்லக்கூடியவர்கள். நல்லா ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் அந்த சப்ஜெக்ட். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ராவணன் கூட அப்படிதான். எவ்வளோ அங்கதன் சொன்னா, ஆஞ்சநேயர் சொன்னார், சீதை சொன்னா, எவ்வளோ ராமரே இன்னி போய் நாளை வா கொஞ்சம் யோசிச்சுப்பார். மந்தோதரி சொன்னா, மால்யவன் சொன்னான், இது சுமாலியா தாத்தா சொன்னாரு, எல்லாம் சொன்னான். கும்பகர்ணன் சொன்னான். அவன் எடுத்துக்கினான் ராவணன். இவ்வளோ பேரா சொல்லணும். ஆனா விநாசகாலை விபரீத புத்தி. அப்போ அது மாதிரிதான் அழிவை நோக்கி செல்லக்கூடியவர்கள் பக்தர்கள் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அவரிடத்துல போய் நம்ம அபச்சாரம் பட்டு கூட அந்த உணர்வே இல்லாம மேலும் மேலும் துன்பங்கள் அனுபவித்தவனா தயாரா இருப்பாங்க. ஆனா தங்கள் ஈகோவை விட்டுட்டு அந்த பக்தர்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்டுக்க மாட்டாங்க. அந்த பக்தர்களிடத்துல போய் பக்தர்களை சமாதானப்படுத்த மாட்டாங்க. அது எப்படி ஈகோ வர்றது? நான் வேற இடம் ஒன்னா தேடி போவேன். என் கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நான் நோய் வந்தால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். கஷ்டம் வந்தால் நான் சைக்காலஜிஸ்டுகள் போவேன். அங்கே போவேன், இங்கே போவேன், வேற ஒரு சாமியார்களோடு போவேன். ஆனால் இவன்லாம் ஒரு ஆளா? சிச்சி இவன்லாம் ஒரு ஆளா? யாரு? அந்த அலட்சியப்படுத்தின பக்தர் பார்க்கறது ரொம்ப கேவலமா இருப்பாரு, எளிமையா இருப்பாரு. அவரை பார்த்தோன்னே இவன்லாம் ஒரு ஆளா? இவங்களை போய் நான் மன்னிப்பேன். அவன் ஒரு ஆளு, அவன் மூஞ்ச அவனும் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்றேன். அது மாதிரி இவங்க கேவலப்படுத்தினாங்க அந்த குடும்பம் சொல்றேன். அது மாதிரி இவங்கெல்லாம் ஒரு ஆளு, இவங்க ஜாதியா இனமா? ஜாதி முக்கியம் இல்லை. அது பரம பாகவதர். அந்த பாகவத தர்மத்துல ஸ்திரமா இருக்கக்கூடிய பகவானுக்கு பிரியமுள்ள ஒரு பக்தர், 4 பேருக்கு நல்லது சொல்லக்கூடியவங்க. அவங்களாம் மதிக்க மாட்டான் இவங்களாம். அதாவது துர்வாச மகரிஷி பிரம்மலோகம் கூட போவேன், சிவலோகம் கூட போவேன், ஏன் இந்திரன் சந்திரன்லாம் போய் சரணம் அடைவேன், எல்லா லோகத்திலையும் போவேன். ஆனா அம்பரீஷன் காலில் மட்டும் விழ மாட்டேன். அம்பரீஷெல்லாம் ஒரு ஆளாயா? அம்பரீஷனா ஜாதியா? அவனை பிராமணன். நான் பிராமணன் இல்லை. நான் துர்வாச மகரிஷி நினைக்கிறார் நம்ம பிராமணன், நம்ம காலை தான் அவன் விழணும், அவங்க காலை நம்ம விழக்கூடாது. பக்த வினிந்தகாக சீதந்தி ஜகத் துர்வாச துக்கமாபண்ண சீதந்தி ஜகத்ரையே. ஏன்னா பணிஞ்சிட்டா ஒரு நல்ல நேரம் வந்துடுமே, உங்களுக்கு எல்லா பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சிடுமே. அதை பணிஞ்சிடக்கூடாது. பணிஞ்சிட்டான், மன்னிப்பு கேட்டா அடுத்த வேலைக்கு அடுத்த வேலை பார்க்கலாம். நீ அடுத்த வேலை பார்த்துட்டு நல்லபடியா போகலாம், அடுத்த வேலை பார்த்துன்னு போகலாம். நீ பகவத் பக்திலையும் முன்னேற்றம் அடையலாம், ஒரு நல்லது நடக்கும். நான் பணிய மாட்டேன். நான் எவ்வளோ பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்து இருக்கேன். என்னுடைய தராதரம்னா நான் எவ்வளோ பெரிய பிராமணன். அவன்லாம் ஒரு ஆளா? சி அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏதோ ஒன்று பேசியிருப்பான், ஏதோ பண்ணிருப்பான். அவனை தப்பான ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனை ஒதுக்கி
அது அந்த பக்தரை வந்து ரொம்ப இலக்காரப்படுத்திட்டு கடைசியில் என்ன ஆச்சு? கஷ்டம் யாருக்கு வந்தது? அந்த பக்தர் என்னன்னா, நீ இல்லைன்னா வேற ஒரு குடும்பம் நல்ல பக்தி பிரச்சாரம் பண்ணி போயினே இருப்பார் அவர் பாடு. நீங்க தான் கஷ்டப்படணும். அப்போ வேற யார் வேணாலும் நான் பார்ப்பேன், சிவனையே போய் பார்ப்பேன், பிரம்மதேவரையே போய் பார்ப்பேன், இல்லை அந்த விஷ்ணுவே கூட போய் பார்ப்பேன். ஆனால் அந்த அம்பரீஷன் காலில் மட்டும் நான் உழமாட்டேன். அது எவ்வளோ எனக்கு இழுக்கு, எவ்வளவு என்னுடைய ஈகோ, நான் எப்படிப்பட்ட கோபிஷ்டன், நான் எல்லாரும் சாபம் கொடுக்குறேன், எவெல்லாம் அல்பமான, எவெல்லாம் ஒரு ஆளா, இவன் அபராதம் பண்ணிட்டான், அதனால நான் பேயை விட்டேன், பிசாசியை விடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அவன் காலில் மண் அப்படியேப்பட்ட விடுவேன் தவிர. சரி, இந்த சக்கராயுதை வந்து அந்த பேயை பொசிக்கிட்டு அந்த பகவானுடைய விஷ்ணு சக்கராயுதை நம்மளையும் துரத்தின்னு வருதுன்னா, அப்போ எப்படியாப்பட்ட பிரபாவசாலியாக இருக்கணும் அந்த அம்பரீஷன், இவ்வளோ ஒரு பாகவதனாக இருக்கா, நம்மளுக்கு துன்பங்கள் உண்டாகுதே அந்த உணர்ற புத்தியாவது இல்லையா? உணர மாட்டாங்க, உணரவே மாட்டாங்க. இவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சாலும் இது ஒரு பாகவத அபச்சாரத்தினால்தான் நமக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்ததுன்னு கூட உணரவே மாட்டாங்க. பகவான் மன்னிச்சாதானே நீ போய் மன்னிப்பு கேட்ப. பகவான் மன்னிக்கல, நீ அந்த பாகவத அபச்சாரம் பண்ணதுக்கு, இவ்வளவு அவமதிச்சதுக்கு பகவான் வந்து மன்னிப்புக்க மாட்டான். அந்த அந்த துஷ்டர்களை முழுசா ஒட்டுமொத்தமா கூடாரத்தோட அழிக்க பகவான் சங்கல்பம் பண்ணிட்டான்னா அது அழிச்சுதான் தீரும். ராவனுடைய குடும்பத்தை அழிச்சான், துரியோதனுடைய குடும்பத்தை அழிச்சான் பகவான். அப்ப சமாதானத்துவா போன கிருஷ்ணன் சண்டையை மூட்டி விட்டு தான் வந்தான் பகவான். ஏன்னா பாகவத வச்சாரம் கூடியது. பீமனே சொல்றான், கிருஷ்ணா நீ தூது போற, அவங்க 5 கிராமம் கொடுத்தோட வாங்கினது, 5 வீடு கொடுத்தோட வாங்கினது கிருஷ்ணா, நம்ம தாழ்ந்துதான் போவோம். இப்ப நம்ம 14 வருஷம் கஷ்டத்தை அனுபவிச்சோம். இப்ப அந்த கஷ்டத்தை நான் திருப்பி போய் சரி பண்ண முடியும்? அந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியாதபடி அதை சரி அனுபவிச்சிட்டோம், போச்சு, போன காலம் போயிடுச்சு. கிருஷ்ணா, இதனால பல பேருடைய அழிவு ஏற்படும். எல்லாம் பீஷ்மாச்சாரியத்தோட எல்லாம் சொந்த உறவுகள் தான், ஏதோ நான் கஷ்டப்பட்டுட்டோம், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ வாங்கினோ கிருஷ்ணா அப்படின்னு யார் சொல்றது? தர்மபுத்திரர் சொன்னார், பெரிய விஷயம் இல்லை. பீமன் சொல்றான், அவ்வளவு கோபிஷ்டன், அவன் தான் வந்து சபதம் விட்டதே துரியோதனன் தொடையெலும்பு முறிகிறன்னு. பகவான் சத்தியம் விதாதம் நிஜபிருத்திய பாஷிதம், உண்மையான பக்தன் வாக்க சத்தியமாகறதுக்கு தான் பகவான் போராடவனே தவிர முதல்ல அதை செய், அப்புறமா இதெல்லாம் செய்யலாம். 5 கிராமம் ஓணுமா, 5 வீடு ஓணுமா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சரி சரின்னு சொன்னேன். ஆனா திரௌபதி மட்டும் மன்னிக்கல. ஏன்னா என் கூந்தல பாரு அப்படின்றா, கண்களில் கண்ணீர் வளர்க்குறான், கிருஷ்ணனுடைய பாதத்துல விழறான். சரிம்மா எல்லாம் நான் பண்றேன், இறைவனுடைய சங்கல்பம் என்னவோ அது பண்ணி நான் பாட்டு சொல்லிட்டு சரிம்மா ஆகட்டும் சொல்லிட்டு கிளம்புறாரு. நான் போய் சமாதானத்துவதா போறேன். சமாதானத்துவதா போன அவன் பகவானுடைய சங்கல்பம் தான். மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். பகவானுடைய சங்கல்பம் தான் நிறைவேறும். மனுஷ சங்கல்பங்கள்லாம் தோத்துப்படும். எதனாலனா உன் ஈகோனால, உன் கர்வத்தினால, அகங்காரத்தினால் அழிந்தவர்கள் தான் நிறைய பேர் தெரியுமா? நிறைய பேர் நோய்களால் அழிந்தவங்க இருக்கட்டும், குடும்ப கஷ்டத்தினால் அழிந்தவங்க இருக்கட்டும், வயோதிகம் வந்து அழிஞ்சவங்களை விட அகங்காரத்தால் அழிந்தவங்க தான் நிறைய பேர். போர்க்களத்துல பார்த்தா லட்சக்கணக்கான பேர் அகங்காரத்தினால் அழிந்தவர்கள். துரியோதனன் கூட வந்து யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது வந்து சும்மா அப்படியே சொல்லின்னு போயிடுறேன். ஒவ்வொரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது சத்தியமா இல்லையான்ட்டு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதான் நடக்குது. அது ராமாயண காலத்துல, மகாபாரத காலத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கும் அது நடக்குது. ஒரு குடும்பமே கஷ்டப்படுது. ஆனா நம்ம யாருக்கு அபச்சாரப்பட்டோமோ அந்த பாகவதத்துல போய் மன்னிப்பு கேட்கவே மாட்டார்கள். இவர்கள்லாம் சமாதானமும் கேட்டவனா அவளை போய் சமாதானமும் படுத்த மாட்டாங்க, அவளை சொல்றதை வச்சு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவெல்லாம் ஒரு ஆளா, எப்படி அவெல்லாம் ஒரு ஆளா, அவங்கள போய் நம்ம பேசுறது, அவெல்லாம் தூரவே. ஆமா, நம்மளுக்கு தான் பகவான் இருக்கான், நாங்களும் பக்தி பண்றோம், நாங்க தான் பெரிய பக்தர்கள் அப்படின்னு தங்களை தாங்களே நினைச்சுக்கிறது. நாங்க எப்படிப்பட்ட பக்தர்கள் இது பண்ண? அந்த பக்தர் வந்து சுயநலம் இல்லாத, பலனை எதிர்பார்க்காத பக்தர்கள். நீங்கள் வந்து புலனின்பங்களை திருப்தி செய்வதற்காக, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக சுயநலவாதிகளாக
இந்த சுயநலவாதிகளை நடந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய பக்தி, அந்த பக்திக்கும் அந்த பக்தர் வந்து பாகவத பிரச்சாரம் பண்றதே அவருடைய தொழிலாக கொண்டவர் அந்த பாகவதர். இந்த குடும்பம் வந்து என்னன்னா சுயநலத்துக்காக ஒழித்து கொண்டு பக்தி பண்ணக்கூடியவர்கள். இந்த பக்தி வசதியா அவர் வந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காம அப்படியேப்பட்ட ஆயிரக்கணக்கான சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு பாகவத பிரச்சாரம் பண்றதையே தன்னுடைய தொழிலாக கொண்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண, வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ண அந்த பாகவதுடைய பக்தி வசதியா. ஆனா ஜாதி இல்லை, மதம் இல்லை, பிராமணன் இல்லை. இவங்க பிராமணர்கள், இந்த குடும்பத்தில் இருக்கவங்க பிராமணர்களா இருக்கலாம். மனப்பான்மை முக்கியம் இல்லையா? உண்மையா பக்தி பண்றியா இல்லாட்டி டூப்ளிகேட் பக்தி பண்றியான்னு பகவானுக்கு தெரியுமா தெரியாதா? நீ பலனை உத்தேசித்து பண்ற பக்திக்கும் பலனை எதிர்பார்க்காம தூய பக்தி பண்றதும் வித்தியாசம் இல்லையா? பகவானுடைய பிரேமை ஒன்றையே கருத்தில் கொண்டு பக்தி பண்றவங்க என்னைக்கும் வசதி தான். அவள் உத்தம பக்தர்கள் அவர்கள்லாம். அவர்களுக்கு அபச்சாரப்பட்டா பகவான் மன்னிக்க மாட்டான். நாம வந்து பலனை எதிர்பார்த்து கொண்டே ஏதாவது பணம் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா அப்படின்னு பகவானுக்கு ஒரு கீர்த்தனை பண்ணா கூட அதுல ஏதாவது பணம் கிடைக்குமா, நாம ஒரு பகவானுடைய கீர்த்தனைகள் பாடுறோம் அப்படின்னா அவங்க வந்து பிராமணர்கள் தான். ஆனா பகவத் கீர்த்தனை பண்றாங்க, அதனால இந்த சம்பிரதாய கீர்த்தனை பண்றாங்க. எதுக்காக? சன்மானத்துக்கு எதிர்பார்த்தேன். அப்போ ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணா கூட அது பக்தியாக, அது பகவான் அது வந்து எப்படின்னா அந்த சன்மானம் அதான் உனக்கு கூலி கிடைச்சிருச்சே. நான் பகவான் நாம கீர்த்தனை தான் பண்றேன், அது சன்மானம் வாங்கிக்கிறியா, அதுதான் அது சரியா போச்சு. ஆனா ஒரு தூய பாகவதர்கள் 10 பைசா வாங்க மாட்டாங்க. அவங்க பகவான் நாமத்தை ஆனந்தமா பாடுவாங்க, பாகவத பாராயணம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க அந்த பாகவதர்கள். ஆனா அவர்கள் வந்து பகவான்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க பகவானுடைய பிரேமையை மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் பகவான் ஃபர்ஸ்ட் வருவான். இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட தெரியல இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நம்ம என்னத்தை சொல்லுங்க பார்க்கலாம். பலனை உத்தேசித்து நீங்க பஜனை பண்றீங்க, நீங்க பக்தி பண்ற வசதியா நீங்க சன்மானம் வாங்கினா, அதான் சன்மானம் வாங்கிட்டீங்களே, அதுதான் முடிஞ்சு போச்சு. அந்த பலன் அதுல தீர்ந்து போச்சு. நீங்க பக்தி பண்றீங்க, பஜனை பண்றீங்க, கும்பலா ஒரு கீர்த்தனை பண்றாங்க, கீர்த்தனை பண்ணி அதுக்கு சன்மானம் வாங்கிக்கிறாங்க, காசு வாங்கிக்கிறாங்க. அது காசுக்காக தான் நீங்க பஜனை பண்றதே, அது தொழிலை தானே வச்சு செய்யறாங்க. சில பேர் அப்படி இருக்காங்க, தொழிலா வச்சு செய்யறாங்க. சில கேங்க அவங்க என்ன பண்ண, சன்மானம் பணம் வாங்கிக்கிறாங்க, பணம் வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு பலன் கிடைச்சாச்சு, அவள் தான். அதுக்கு மேல வேற எந்த பலனும் பகவான் கொடுக்க மாட்டான். நீ பணம் வாங்காம இருந்தன்னா சபாஷ், பகவான் என்ன பண்ணுவான், அருமையா அதுவும் விலை பேசின்னு இவ்வளவு கொடுப்பாங்க எதிர்பார்த்துன்னு போறது. அந்த எதிர்பார்த்துன்னு போன பணம் கிடைச்சதுன்னா நீங்க அந்த கீர்த்தனை பண்ணனுடைய பலன் கிடைச்சிச்சு, அவள் தான் முடிஞ்சு போச்சு. அதுபோல பகவானுடைய பிரேமை எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. ஆனா இது பாகவதர்கள், தூய பாகவதர்கள் எந்த பலனும் பகவானுடைய பிரேமையை ஒன்றையே கருத்தில் கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு பண்ணக்கூடிய அபராதம் பகவான் மன்னிக்கவே மாட்டான். குசலர்னா எதிர்பார்த்தும் போனாரு, குசலர் எதிர்பார்த்தும் போல கிருஷ்ணனுக்கு எதுக்காக கொடுக்கலாமான்னு எடுத்துன்னு போனாரு. என்னது அவளை எவ்வளவு ஏழ்மைப்பட்ட பிராமணர் அவரு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நாமெல்லாம் ஒரு நாளைக்கு பல வேலைகள் சாப்பிட்றோம், பல நாள்ல ஒரு வேலை தான் சாப்பாடு கிடைக்கும் குசலருக்கு. அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட பிக்ஷத்தான் கிடைக்கும் உஞ்சவர்த்தி பிராமணன் இல்லையா? அந்த சமயத்துல கூட பகவானுக்கு ஏதாவது கொடுக்கலாமா, பகவான்கள் இருந்து எதனா கேட்கலாமான்னு இல்லை, பகவானுக்கு எத்தனை கொடுக்கலாமா. இது பாரு எப்படி இது பத்தியா பக்தி. இது பக்தியா? இது பக்தியா? பகவான் எனக்கு எதுவும் செய்யலை, எவ்வளவு கொடுத்தாலும் எதுவும் செய்யலை, எனக்கு என்ன பெருசா கொடுத்துட்டான் அப்படின்னு குறை சொல்ற பக்தி பண்றாங்களே, அது பக்தியா? அப்போ பகவான் கொடுக்கல, நம்ம ஏதாவது கொடுக்கணும். பகவான் கொடுக்கலன்னா கூட இவ்வளவு நாள் ஏழ்மையில இருக்கிறார் கொண்டு யாரு குசலர், என் பகவானுக்கு தெரியாதா? ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல அப்படி நினைச்சிடணும்ல. அதெல்லாம் அது சொல்லக்கூடாது. பகவான் எது செய்தாலும் நம்ம நன்மை தான் செய்வோம். இந்த ஏழ்மையிலேயே நம்ம பகவான் பக்குவப்படுத்துறதுக்காக தான் அப்படி வச்சிருக்காங்க ஏழ்மையில. அதனால நல்லதுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பகவானுக்கு நம்ம ஏதாவது தண்டுல அந்த அவள் எடுத்துன்னு போறார்.
சந்தோஷமா அவளை எடுத்து போறான். பகவானை தரிசனம் பண்ண போறோம், பகவான் தரிசனம் பண்ண போறோம். ஆனா அவருடைய மனைவி எதுக்கு அமைச்சா, ஏதாவது ஏழைப்பட்ட பிராமணன் ஏதாவது கொடுத்தாலும் போறேன், ஏதாவது கொஞ்சம், அதுவும் அவங்களோட ரொம்ப ஆசைப்படல, ஏதோ அன்னாடம் காய்ச்சி அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, குழந்தைங்கள்லாம் பசி பட்டினிமா இருக்கு. பகவானாச்சே, துவாரகாதீசன் பகவானாச்சே, அவருக்கு தெரிஞ்சு ஏதாவது கொடுப்பான், கொஞ்சம் பொண்ணும் பொருள் ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பான். ஒரு ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தேவை அந்த பகவான் ஏதாவது கொடுத்தானா அதை வச்சு நம்ம குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டு தான் ஒரு நாள் போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்களேன்னு சொல்லிட்டு அந்த குசலருடைய மனைவி சொன்னான், கல்யாணி. அவன் மகாபதிவிரத்தை, கணவனை மீறி நடக்க மாட்டான். இவ்வளவு பசியும் பட்டினியும் கணவனை வெட்டல பாருங்க. இவ்வளவு குழந்தை குட்டிலும் பட்னியா போட்டு இருந்தா கூட அந்த பிராமணன் குசலரை அப்படி சேவிச்சுன்னு வந்தா. அப்படியேப்பட்ட பத்தினிகள் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி வந்து தங்காம வேற யாரும் வந்து தங்குவான்? லக்ஷ்மி நாராயணோட வந்து தங்கிடுவாங்களா அந்த குடும்பத்துல? அந்த குசலரை ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியிருப்பாளா? இவ்வளவு ஏழ்மை, உன்னை கல்யாணம் பண்ண நாளா எனக்கு தரித்திரம் அப்படின்னு ஒரு நாள் சொல்லியிருப்பாளா? இந்த ஊஞ்சல்ல இருப்பாரு வாடு ஆடினு, நம்மளுக்கு என்னுடைய துவாரகாதீசனுடைய நண்பண்டி நான் அப்படின்னு அப்படி சொல்லுங்க அப்படின்னும். அப்படி கணவன் கல்யாணம் பண்ணி வச்ச பெண்டாட்டியானவள் இப்படி பேசுறான் கணவனுக்கு அனுகூலமா. ஆனா நம்ம தரித்திரம் நீங்க அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. படி நான் இப்ப நம்மளுக்கு என்ன குறைச்சல்? இப்போ அவனை போய் பார்க்கறது பணத்துக்காக பார்க்கணும். அப்போ பணம் ஓணுன்னா அவனை போய் தரிசனம் பண்ணோமா? அப்படிலாம் இருக்காது. அப்படிலாம் அதுக்காக போகக்கூடாது, அது தப்பு அப்படின்னு நினைக்கிறாரு குசலர். ஒரு தூய பக்தனா இருக்கதான் அவர் விரும்புறாரு. ஆனா திருப்பி சொல்லிகிட்டே இருக்கா அவன் மனைவி வந்து திருப்பி சொல்லுவான், ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்கண்ணா, ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்கண்ணா, நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பகவான் ஏதாவது கருணை காட்டுவானா போனா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா கணவனை. அவனா சொல்ற சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம், ஒரு நாள் போறேன் அப்படின்ட்டு. அவன் ஒரு நாள் திடீர்னு பகவான் சொல்ல கிருஷ்ணனை பார்க்கணுன்ற ஆசை வந்துச்சு அவருக்கு. சரி நம்ம போய் ஒரு நாள் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதாவது உபாயம் இருக்காடி அப்படின்னு கேட்டோடனே உடனே கொல்லபுரமா போய் 4 வீட்டில் 4 படி அவ்வளோ வாங்கி வந்துட்டான். அது உபாயம் இல்லைன்னா சரி உட்காந்துட்டு போறாரு மறுபடியும் போகாம அப்படின்ட்டு இவரு அப்படின்னு சொல்லி உடனே போய் எங்கேயாவது கொல்லபுரத்துல போய் 4 மாமீட்டில் எங்க ஆத்துக்காரர் வந்து துவாரகாதீசனை பார்க்க போறாரு, உங்க கையில என்ன இருக்குன்னா, என் கையில அவ்வளோ இருக்குன்னா அந்த பொடி அதுதான் 4 படி அவ்வளோ வாங்கிட்டான். வாங்கினது ஒரு மூட்டை கட்டி கொடுத்து அமிச்சிட்டான் யாரு குசலர்களை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த அவளுக்கு கொண்டு போறாரு. அப்போ இதெல்லாம் பகவானுக்கு தெரியாதா? ஒரு பக்தன் எந்த மனோநிலையில வரான், என்ன வரான்னு அந்த பகவானை பார்க்க போறேன். அவர் போற வழியில பிராமணர்கள் கூட வரட்டு போறாரு. அவர் தான் சொல்ற, நான் பகவானை பார்க்க போறேன் வரீங்களா, கிருஷ்ணனை பார்க்க போறேன் வரீங்களா? அந்த ருக்மணி மனோ அப்படியேப்பட்ட நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பா அவனுடைய தரிசனம் பார்க்கணும், அவன் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போறாரு. பகவானை தரிசனம் பண்ணாரு. ஐயோ நம்மளை ஏத்துப்பானா, நம்ம பழைய நண்பனாச்சே, நம்மளை மதிப்பானா, நம்மளை இது பண்ணுவானா? அவனுக்கெல்லாம் வந்து பேட்டி துவாரகன்னு பேரு. அந்த இடத்துல வந்து நிறைய பேட்டிக்கான வந்திருப்பாங்களே, நிறைய பேர்லாம் வந்திருப்பாங்களே, நம்மளெல்லாம் எங்க கிட்ட சேர்க்க போறாங்க, கிருஷ்ணங்களே எங்க கிட்ட சேர்க்க போறாங்க, கிருஷ்ணங்களே நம்ம எங்க போக முடியும் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே போறார். பகவான் நம்மளை யாரும் துவாரகையில ஜெய விஜயர்கள் தடுத்த மாதிரி இங்க தடுக்கலையா? துவாரகையில போகும்போது அங்க பிராமணர்கள் வந்தா தடுத்துட்டாங்க சனகாதி முனிவர்ல. இங்க வந்து அப்படி கிடையாது. அதனாலதான் ஸ்ட்ராங்கா உத்தரவிட்டார். கையெழுத்து போடும் போதே தவிர உத்தியோகத்துல உட்காரும் போதே பிராமணர்கள் யாரா இருந்தாலும் உள்ள விட்டுடணும், அப்படி விடலைன்னா உங்க சீட்டு கிழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு பகவான் துவாரகாதீசன். அதனால வந்து யார் பிராமணரா பூணூல் போட்டு முஞ்சவர்த்தி பிராமணன் வந்திருக்காருன்னா அந்த பிராமண கூடுதல வரானா தாராளமா உள்ள போனா ஒருத்தர் கூட தடுக்கலையா. இவர் திரும்பி பார்த்து வர்றாருன்னா நம்மள ஒருத்தர் கூட தடுக்க மாட்டாங்க. இவ்வளவு பேர் பங்களா கட்டிக்கிறாங்க கிருஷ்ணன், இவ்வளவு பேர் பங்களாக்குள்ள கால வைக்கத்தோட நம்மள பிக்ஷு அப்படின்னு அங்க இருக்கிற செடி மரம்லாம் சொல்ல போறாங்க. அப்படியேப்பட்ட இடத்துல போறாரு. போன உடனே குசலான்னு அப்படியே கட்டி ஆலிங்கனம் பண்ணிடுறாரு பகவான். ஓடி போய் அங்க இருக்கிற பிக்ஷு இது பலராமருக்கு சேவை செய்யற மாதிரி பாத பூஜைலாம் பண்றாரு, பாதத்துக்கு அப்படின்ட்டு அங்க இருக்கிற செடி மரம் இவ்வளவு திமுறா. உடனே ருக்மணி கண்ணாசிச்சார். ருக்மணி ஆனவள் என்ன பண்ணா சாமர விசரா வந்து மகாலட்சுமியே வந்து சாமர விசரானா எதுக்காக? இவர் பெரிய பணக்காரன்றதுக்காகவா? இவரோ அடிமட்டமான ஏழை. அப்படியேப்பட்ட ஏழ்மையில இருக்கக்கூடிய இவர் தான் சேவிக்கத்தக்கவர், எந்த ஆசையும் இல்லை. அகிஞ்சன வித்தாய. அவர் யார் சொத்துனா கிஞ்சன கொஞ்சம் கூட இந்த குண்டுமணி நெல்லரிசி கூட அவருக்கு சொந்தம் இல்லை.
ஆனா இப்ப யாரு அவருக்கு சொத்துனா பகவான் கிருஷ்ணனையே சொத்தாக கொண்ட பாகவதர் குசேலர். அதனால அவருக்கு சாமரம் வீசலா மகாலட்சுமி. அப்படியேப்பட்ட அகிஞ்சன வித்தாய நிவத்தி குணவருத்தையே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதையே நம. மோட்சத்துக்கே அதிபதியாக்கிய பகவானே பக்தர்களை சொத்தாக கொண்டவன் அப்படின்னும் போது அந்த பகவானை சொத்தாக நினைக்க மாட்டாங்களா பக்தர்கள்? நிவர்த்தி குணவர்த்தையே இந்த லோக விஷயமான குணங்கள்ல இருந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அந்த பாகவதர்கள். இந்த லோக விஷயமான சுகபோகங்களை உழல மாட்டாங்க. அவர்கள் வாழ்கிறதே சன்னியாச தர்மம். கிடைச்சதுல திருப்தி அடைவாங்க, இல்லைன்னா சந்தோஷமா கம்முன்னு ராம 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 ராமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். ஹரி கிருஷ்ணா ஹரி ராமா சொல்லுவாங்க. அவ்வளவுதான். பகவான் நாமத்தை சொல்லிட்டு அப்படியே அன்னைக்கு பொழுது ஓட்டுருவாங்க. அவங்க பாட்டு ஜபமலை வச்சுன்னு இப்படி வாழக்கூடிய பாகவதர்கள். அப்ப பகவான் என்ன பண்றான், அந்த அவளை பொடிங்கி சாப்பிட்றான். ஒரு பொடி அவள் சாப்பிட்ட உடனே அங்க மாளிகை கூட கோபுரம் ஆகிடுச்சு. இன்னொரு படி எடுக்க போறேன்னு, ஆஹா சர்வ சம்பத்துக்கும் இந்த ஒரு படி அவளே போதுமானது, இன்னொரு படி வேண்டாம்னு சொல்லிட்டு ருக்மிணியை தாயார் தடுத்துடுறான். ஏன்னா அடுத்த படி அவள் சாப்பிட்டா பகவான் கடன் பட்டினா ஆயிட்டானா, மகாலட்சுமி போய் அங்க சேவை செய்யணும். இங்க சேவை செய்யறதே போதும், விசிறி விடுறதே இதுவே போதும், நான் அவங்க வீட்டுல போய் நான் வேலைக்காரியா போயிட்டேன் நான், அதனால வேண்டாம் அப்படின்ட்டு தடுத்துட்டா. அதனால அப்படி பகவான் என்னன்னா அந்த அவளை பிடுங்கி சாப்பிட்றான் பகவான். என்ன பாக்கியம் பாருங்க குசேலருக்கு. நாமெல்லாம் எவ்வளவு தூரம் நெய்வேத்தியம் வைக்கிறோம், ஒரு ஒரு பருக்கு சாப்பாடு கூட பகவான் எடுத்து சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஆனா நம்ம நெய்வேத்தியம் வச்சுட்டு பகவான் சாப்பிட்டான் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாமே சமாதானப்படுத்தி நம்ம எடுத்து சாப்பிட்றோம். அது பகவத் பிரசாதம் அப்படின்னு சாப்பிட்றோம். அந்த நம்பிக்கையினால் நம்மளுக்கு அது பகவத் பிரசாதம் மாறுது. அது இல்லைன்னு சொல்ல வரல, சொல்றேன், ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன். நாமளும் பகவான் நைவேத்தியம் மட்டும் கிருஷ்ணன் சாப்பிட்டான், நம்மளும் கொஞ்சம் ஆள் தான் கிருஷ்ணன் சாப்பிட்டு வச்சுப்பா நம்ம சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து நம்ம சாப்பிட்றோம். மற்ற சாப்பாடுலாம் கலந்துட்டு உடனே சாப்பிட்றோம். அதை வச்சு எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்குறோம். இது போல் நம்மளே ஏமாத்திக்கிறோம். ஆனா உண்மையா நாமதேவர்களை சாப்பிட்ட மாதிரி குசலர்களை பகவான் புடுங்கி சாப்பிட்றான்னா, அப்படி சபரிகளை எச்சில் பழத்தை சாப்பிட்டான்னா, ஆஹா இதல்லவா பக்தி. அந்த நிலை என்னைக்கு உண்மையா பகவான் அந்த போட்டோல அந்த படத்துல இருந்து கிருஷ்ணன் கையெடுத்து அப்படியே கையை நீட்டி அந்த துளசி போட்ட அந்த தயிர் சாதத்தை அந்த தத்தியாவனத்தை எப்போ வாயில எடுத்து அது போய் அது போட்டோல இருந்து கையை நீட்டி அந்த தத்தியாவனத்துல கையை வச்சு எப்போ எடுத்து வாயில போட்டுப்பான். அந்த நல்ல நாள் என்னைக்கு வரும்? பாகவதர்ல மதிக்காம வராது. பக்தர்ல அவமதிச்சுட்டு பகவான்களை போனா பகவான் ஏத்துக்கவே மாட்டான். அதனால அந்த பாகவதர்ல மதிக்கணும். ஆனா பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்ற பகவான் ஏத்துக்கிறான். பகவான் கடாட்சம் பண்ணாலே அது சாப்பிட்டதுக்கு அடையாளம் தான். நல்லா புரிஞ்சுங்க, சாஸ்திரமே பகவான் பார்த்தாவே அது சாப்பிட்டதுக்கு அடையாளம் தான். பகவான் நம்மளாம் கையால செய்யக்கூடிய வேலையை கண்ணால செய்ய முடியாது, கண்ணால செய்யக்கூடிய வேலையை கையால செய்ய முடியாது. ஆனா பகவான் கண்ணால செய்யக்கூடிய வேலையை கையாலே செய்ய முடியும். கையாலே பகவான் பார்க்க முடியும். கண்ணாலே பகவான் கையால் எடுக்கக்கூடிய விஷயத்த கண்ணாலே எடுக்க முடியும். ஏன்னா அவன் சச்சிதானந்த ஸ்வரூபன். பகவானுக்கும் பகவானுடைய ஆத்மாவுக்கும் வேறுபாடுகள். பகவான் ஸ்வரூபமே ஆத்மா தான். அவனே சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் கிருஷ்ணனே. அதனால் இந்த படத்தில் இருக்கான்னா பகவான். ஆனால் அவன் எந்த அங்கங்கள்லையும் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். பகவான் சர்வக்தியன், அதே சொல்ல சர்வசக்தன், சர்வேஸ்வரன், அவன் சர்வசக்திமானவன். அதனால அவனால் எதையும் செய்ய முடியும். அதனால நம்ம நைவேத்தியம் பண்ணா அதை பகவான் எடுத்துக்கிறான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எந்த மனப்பான்மையோட பத்திரம் புஷ்பம் வளர்ந்து பக்தியா பரியச்சதி, அதுதான் மெயின். அந்த பக்தியோட கிருஷ்ணா என்னால இன்னைக்கு இதான் முடியும் கிருஷ்ணா, இந்த ஒரு துளசி தீர்த்தம், இந்த உத்தரணி தீர்த்தம் உனக்கு அர்ப்பணம் பண்றேன் கிருஷ்ணா. இந்த பழத்தை வாழைப்பழத்தை ஏதோ இந்த புஷ்பத்தை போடுறேன், இது ஏத்து கிருஷ்ணா, மனசார கொஞ்சம் ஏத்து கிருஷ்ணா அப்படின்னு கண்ணீர் வடித்து கொண்டு அந்த பக்தியோட ததாஷ்டாமி பிரேதாத்மனகா, அதை நான் சாப்பிட்றேன், அதை கண்டிப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றான் பகவான். அவ பக்தியோடு கண்டு வந்த அந்த அவள் அல்லவா, அதை பிடிங்கி பகவான் சாப்பிட மாட்டானா கிருஷ்ணன், அனந்தமா சாப்பிட்றான். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம அதான் சொல்றேனே, நிறைய சில பேர் பார்த்தா
இந்த ஜென்மாஷ்டமிக்கு கொஞ்சம் அவள் வைப்பாங்க. சில பேர் பார்த்தா அதான் அந்த பகவத் பக்தர் கிருஷ்ணபா அது சில நாட்களில் வந்து இந்த பானியாட்டி ஃபெஸ்டிவல் பார்த்தா அவள்லேயே நிறைய பிரசாதம் செய்வாங்க. அப்புறம் இந்த அவள் வைக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கினாங்க. அது அவள் இருந்தது, அவளுக்கு ஒருத்தர் அவள் தான் சாப்பிட்டாருன்னு இல்லை. பகவான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஏமே ஒரு ஒருத்தர் இந்த ஒரு தீர்த்தம் கொடுத்தாலும் பகவான் எடுத்துப்பான். தோயம் இல்லை பழம் ஏதாவது ஒரு வாழைப்பழம் கொடுத்தா கூட பகவான் ஏற்றுப்பான். துளசி தலை மாத்திரத்தில் ஒரு பத்திரம் அது போட்டாலும் பகவான் ஏற்றுப்பான். ஒரு புஷ்பத்தை பகவானுக்கு மல்லிகை புஷ்பங்களா பகவான் திருவள்ளியில் சாத்தினாலும் பகவான் ஏற்றுப்பான் சந்தோஷமா. அதனால பக்தி தான் முக்கியமே தவிர கொடுக்குற பொருள் முக்கியம் இல்லை. அதுக்காக நம்ம கண்டதெல்லாம் படைக்கூடாது. சில பேர் நான்வெஜ்லாம் படைக்கலாம், அதெல்லாம் தப்பு. வெஜிடேரியன் தான். ஆமாம், அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா தப்பா புரிஞ்சிக்கூடாது, அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா பகவான் கேட்டது என்னன்னா வேற எதையும் கேட்கல. பத்திரம் புஷ்பம் பலம் எல்லாம் வெஜிடேரியனாக கேட்கறது பகவான். ஸ்லோகத்தில் பார்த்தா பழங்களை கீரை வகைகள் அப்படின்னா அது பத்திரம், இலைகள் சொல்ல தழைகள் கீரை பகவான் படிக்கலாம். இல்லை இல்லை துளசி, அதான் துளசி தளம் தான் இங்கே பத்திரம் சொல்லப்படுது. நேரடியாக சொல்லப்போனால் பல துளசி தளம் மாத்துறது என்ன, அதில் பகவான் சந்தோஷம் அடைவான். நல்ல காய்கறிகள் பழங்கள் அதுபோல் வெஜிடேரியனா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணால் பகவான் ஏற்றுப்பான். அதை புரிஞ்சுக்கணும். அதனால் பக்தர்கள் வந்து பகவானை திருப்திப்படுத்த தான் பார்ப்பாங்க தவிர தங்கள் புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கும் தன் குடும்பத்தை திருப்திப்படுத்துறதுக்கும் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அப்படி பார்க்குறாங்க சொன்னால் அவர்கள் பக்தி உயர்ந்த பக்தி ஆகாது. அது ஒரு மாற்று குறைச்சல் தான் அந்த பக்தி. ஆனால் பகவானுக்கென்றே வாழ்க்கையை அர்ப்பணித்த பாகவதர்கள் அவர்களுக்கு பக்தி குறைச்சலே இருக்காது. பகவான் மேலும் மேலும் அவர்களுக்கு ததாமி புத்தி யோகம் மேலும் மேலும் நல்ல புத்தி கொடுப்பான். அவர்களை மேலும் 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 அவர்களை பக்தியில முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். அவங்க பாகவதம் படிச்சாலும் தேன் மாதிரி இருக்கும். ராமாயணம் படிச்சாலும் அவங்களுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் ருசியா இருக்கும். அவங்க எது பண்ணாலும் பகவானுக்கு சுவையை கொடுப்பான் அவங்களுக்கு. அதான் பக்தியில மேலும் முன்னேற்றம் அடைய செய்யறது. சுவை இல்லாத ஒரு பக்தி பண்ணுவாங்க, கடமையோடு தினமும் பண்ணுவாங்க. ஆனா கடமையோன்னு பண்ணுவாங்க. ஆனா அது கூட ஒரு நாள் பலன் கொடுக்காம நியமங்களை கடைப்பிடிச்சுன்னு எல்லாம் பண்றது நல்லது. ஆனா அதை விட மனம் ஹிருத் வாக் பபுல் பேர், ஹிருத்து வாக்கு பபுர் பேர். அப்போ இருதயம் முழு இருதயத்தோட வாக்குனால அவனுடைய உடலால முழுமையாக முக்கரணங்களாலேயே முழுமையாக பகவானுக்கு பக்தி பண்றான் பத்தியா. அதுக்கு என்ன எதுவுமே ஆகாதுங்க. அந்த மனசு லயமாறது தான் முக்கியம். எல்லா முக்கரணங்கள்லயும் முக்கியமானது மனசு லயமும். அந்த மனசு லயமாகி பகவானுக்கு பூஜைகள் பண்றதுல இருக்க சௌக்கியம் இருக்கு பாருங்க, அது அலாதிங்க. அது பக்தியோ சுலப பகவான், பக்தினால்தான் பகவான் சுலபமா கிடைப்பான். சுகமானது சுசுகம் அப்படின்னு ராஜ வித்யாபத்தில் சொல்ற. சுசுகம் ரொம்ப அதிகமான சுகத்தை கொடுக்கக்கூடியது. பிரத்யக்ஷம் தர்சிதம் பிரத்யக்ஷ ஆகமம் அப்படின்றார். இது கண்ணுக்கு எதிராக அனுபவிக்கக்கூடிய அதிகமான சுகத்தை கொடுக்கக்கூடியது இந்த பக்தி யோகமானது. கிருஷ்ண கதைகளை பேசுறது, பகவானுடைய பெருமைகளை பேசுறது, பகவான் நாமங்களை கீர்த்தனை பண்றது, அதெல்லாம். அதனால அது மாதிரி பாகவதர்கள் அந்த பாகவத தர்மத்தில் இருக்கிறவங்களை ஒரு பொழுதும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. அவர்கள் நம்மளை வந்து அவங்க வணங்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அவங்க நம்ம வணங்கி போவாங்க. அப்படி அவங்க வணங்கலனோட நம்ம வணங்கின்னு போனோம், அவங்க இடத்துல பணிஞ்சு போனோம். அதுதான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லைன்னா அவங்கள தூஷிக்காது கூடாது, அவங்கள அலட்சியப்படுத்தாது கூடாது, அவங்கள உதாசீனப்படுத்துறது கூடாது, அவங்கள ஒதுக்குறது கூடாது. மானின அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பேசுனா அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அலட்சியப்படுத்திட்டு உதாசீனப்படுத்திட்டுன்னு சொன்னா அது நம்மளுக்கு பெரிய கேடு. அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். நான் நேரில் பார்த்தேன், இதெல்லாம் நிறைய 2-3 விஷயத்துல நேரில் பார்த்துருக்கேன். அது நல்லா சொல்றேன். ஒரு குடும்பம் அது போல கஷ்டப்படுது, பக்தர்கள் அபச்சாரம் பண்ணிட்டு. அதனால் பாகவத அபச்சாரம் ரொம்ப ரொம்ப கொடியது. ஆனாலும் வந்து அவர்கள் வந்து எதுவும் சொல்லி நினச்சிக்க மாட்டாங்க. ஆனால் பகவான் பொறுத்துக்க மாட்டான். அதான் ஜாகிரதையா இருக்கணும். அதனால வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா அவள் பக்தர்கள் வந்தால் பயப்படணும். அவன் மரியாதை கொடுக்குறாங்களே, அதுக்கு மரியாதை கொடு, அவ்வளோதான்.
அவங்களுக்கு கேவலப்படுத்தாது, உதாசீனப்படுத்த, அவங்க அவமதிக்காது, அவ்வளோதான். வேற ஒன்றும் செய்ய வேணாம். அவமதிக்காம இருந்தாவே போதும். அதுவே அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை தான், அவ்வளோதான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் நம்ம. பாப்பா அவங்கள அவனை பார்க்கவே பிடிக்கல, அவனை அறிவறுக்கத்தக்கவன் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டோம்னா பகவான் உங்களை ஒதுக்கிட்டோம். ஆமா, அந்த குடும்பத்தையே ஒதுக்கிடுவான். ஒதுக்குறது மட்டும் இல்லை, நல்ல பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பான். அதனால பாகவதர்ல மட்டும் என்னைக்குமே அலட்சியப்படுத்தி ஒரு உதாசனப்படுத்தி அவங்கள கேவலப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா சொல்றேன்னா, நம்ம பக்தியில முன்னேற்றம் அடையணும்னு ஒரு நல்ல நோக்கத்தோட சொல்றேன். அது மாதிரி ஒரு பாகவதர்ல அலட்சியப்படுத்திடாதீங்க. ஏன்னா பக்தியில் நம்ம எல்லாரும் முன்னேற்றம் அடையணும். பக்தியினால்தான் ஒரு மனுஷன் இந்த கலிகாலத்துல எவ்வளோ தோஷங்கள் நிறைஞ்ச உடலாலையும் வியாதிகள், மனசாலையும் கவலைகள், இவ்வளோ துன்பங்கள் நடந்த ஒரே ஒரு வழி என்னன்னா பக்தி ஒன்றுனால்தான் கொஞ்சமாவது இந்த சாந்தின்னு ஒன்று அனுபவிக்கிறாங்க, இந்த சந்தோஷம்னு ஒன்று அனுபவிக்கிறாங்க. இந்த கிருஷ்ண கதைகளை பேசி பகவான் நாமத்தை சொல்லி தான் ஏதோ ஒரு கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது. அதையும் கற்றுக்கலாமா? ஒரு பாகவத உபச்சாரம் பண்ணி அதையும் கற்றுக்கலாமா? கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பக்தரை நம்ம மதிக்கிறோமோ, பக்தரை உயர்த்தி பேசுகிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைவான். எவ்வளோக்கு அவ்வளோ பக்தரை இழிவுபடுத்துகிறோமோ, பக்தரில் அலட்சியப்படுத்தமோ, உதாசனம் பக்தரில் ஒதுக்குறோமோ, பக்தரில் துவேஷம் பாராட்டுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ அழிவை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சனாதன தர்மம் எவ்வளோ வசதி, அதை அழிக்க முடியாது. அதுபோல் அழினா அழிவை நோக்கி கொண்டு போகிறார்கள் அர்த்தம். சொல்ல புரியுதுங்களா? அதுதான் அழிவை நோக்கி கொண்டு போகிறது தான் இல்லை உயர்ந்த விஷயத்தை சாதுக்களை அபச்சாரம் பண்ணுறது. அதனால கண்ணுக்கத்துல பார்க்குறோம் இல்லையா எல்லாத்தையும். அப்போது நம்ம பண்ணுறது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வேற யாருக்கள்னா சாதாரண மக்கள் இடத்துல கூட அதை அபச்சாரப்பட்டால் கூட பகவான் அதை மன்னிச்சிடுவான். ஆனால் அதுக்கே தன்னை உண்டு. ஆனால் அதுவும் பரம பாகவதர்கள் தங்கள் வாழ்க்கையை பகவானுக்காக அர்ப்பணித்த ஒரு பக்தர்களிடத்துல போய் அபராதம் பண்ணால் மன்னிப்பே கிடையாது. அவரெல்லாம் மன்னிச்சாதான், அவர்கள் காலில் போய் விழுந்தாதான், அவர்கள் மன்னிச்சா பகவான் மன்னிப்பான், இல்லாட்டி மன்னிக்க மாட்டான். அப்போ துர்வாச துக்கமா பண்ணா நான் பிராமணன், இவன் ஒரு சத்திரிய இவனத்துல போய் நான் மன்னிப்பு கேட்கறது. அம்பரீஷனை போய் அதுதான் உடனே போய் அவன் செல்வந்தன், அவன் செல்வத்தில் ஆசை உடையவன், நான்லாம் ஆசையற்றவன், நான்லாம் ரிஷி, நான் தபஸ்வி அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அவரை உண்மையிலே சப்தத்தை பற்றியும் லோஷ்டவஸ்மிருதம் மன்னாடி சமமாக தான் நினைக்கிறாரு. பெரிய ராஜான்ற கர்வத்தில் அவர் நடந்துக்கல. அது மாதிரி தப்பாக சொல்லி இவர் அபச்சாரப்பட்டுனார், யார் துர்வாசம். அதனால் பகவான் மன்னிக்கல. உடனே என்ன பண்ணார் பகவான், நீ நேராக போய் அகம் பக்த பராதீனம், நான் பக்தன் வசப்பட்டேன், அசுதந்திரம், எனக்கு சுதந்திரம் கிடையாது, இந்த சக்கராயத்தை எந்த இல்லை. இப்போ அம்பரீஷன் அந்த சக்கராயத்தை தாபத்தை விடு பண்ணனா அந்த அம்பரீஷன் காலையில் போய் விழுந்தார், விழுந்தார் துர்வாசர். வேற வழி, உயிரை காப்பாற்றிக்கணுமே, தான் காப்பாற்றப்படணும்னா அந்த சக்கராயுத தாபத்தில் இருந்த உடனே பார்த்தா, சுவாமி நீங்கள் போய் என் காலில் விழலாமா அப்படின்ட்டு அம்பரீஷன் சொல்கிறார். எப்பா அதெல்லாம் வேணாம், முதல்ல அந்த சக்கராயத்தை நிறுத்து உடனே பகவான் சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணி அம்பரீஷன் அந்த சக்கராயத்தை சாந்தி பண்ணார். அவரு துர்வாச மகரிஷிக்கு சாப்பாடு போட்டு அவர் வணங்கி பிரார்த்தனை பண்றாரு. எப்படி இருக்காங்க பாருங்க, இவ்வளோ அபச்சாரப்பட்டவர், இவர் கிட்ட கூட சேர்க்கக்கூடாது, ஆனால் அவருக்கு விருந்துணவு படைக்கிறார் அம்பரீஷன். இதுதான் அஹோ அனந்ததாசானம். அனந்ததாசனுடைய பக்தி கண் கூட நேருக்கு நேராக பார்த்து நான் உணர்ந்துட்டேனே. இது போல பாகவதர்கள் நான் அபச்சாரம் பண்ணுறது எனக்காக போய் உபச்சாரம் பண்ணுறியப்பா, நீ முதல்ல கழிச்சு வந்திருப்பீங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றியப்பா அப்படின்னு அம்பரீஷனை பார்த்து துர்வாசர் புகழ்கிறார். அவர் தான் ஆச்சரியப்பட்டு அப்போ அம்பரீஷனை புகழை பாடிக்கொண்டு அவர் பாட்டுக்கு வந்த வழியே போய் சென்று விடுகிறார் துர்வாச மகரிஷி. அப்போ மேனே கிருஷ்ணானுகம்பிதம், ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் பெருமை இருந்தா இந்த பூதம் பிசாசு ஏவி விட்டது, சக்கராயுதம் அதை அழித்தது, துர்வாசரை துரத்திருந்தது, அவர் பிரம்மலோகம் கைலாசம்லாம் போயிட்டு வைகுண்டமே போயிட்டு பகவான் இங்கே அனுப்பிச்சிருந்து, அப்போ சுதர்சன் நம்ம ஸ்தோத்திர ஸ்தாந்தி அடைஞ்சது, துர்வாசரே மன்னிப்பு கேட்டது. என்ன ஆச்சரியம், இல்லை எல்லாம் கிருஷ்ணனுடைய பெருமை அப்படின்னு அம்பரீஷன் நினைக்கிறாராம். ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் பெருமை நமக்கு இருக்குன்னா அது கிருஷ்ணனுடைய அனுகிரகம். மேனே கிருஷ்ணானுகம்பிதம், பகவானுடைய அனுகிரகம் தான். இதில் நம்ம
பவர் ஒண்ணுமே கிடையாது அப்படி நினைக்கணுமா பக்தர்கள்லாம். அதனால பக்தி லட்சணத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் பாகவதம் படிக்கணும். அம்பரீஷனுடைய பக்தி எப்படி இருந்தது? ஒரு பிரகலாதனுடைய பக்தி, வரம் கேளுன்னா வரம் கேட்டா எந்த வரம் கேட்கின்ற ஆசை எனக்குள்ள வருது, அந்த ஆசையே இல்லாத வரம் வேணும், அதான் வரமா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதான் உனக்கு இயற்கையா இருக்குது, அது வேணும் வரமா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வரம் கேட்டா இந்திரிய பலம் மனோபலம் எல்லாம் எந்த ஆசைகளால் ஒரு மனுஷன் இத்தனையும் அழிவடைகிறானோ இத்தனை பலத்தையும் இழக்கிறானோ அப்படியேப்பட்ட இதெல்லாம் இப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுதே அந்த பிரகலாசத்தை படிக்கணும் போல ஆசையா இருக்குங்க. உண்மையிலேயே அருமையான விஷயம். அப்பா 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 அந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, அந்த பக்தி லட்சணத்தை சொல்றாரு பாருங்க. அப்பா 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 பிரகலாதனுடைய அந்த மனப்பான்மை, அந்த பக்த சக்கரவர்த்தியுடைய மனப்பான்மை நம்மளுக்கு வந்துருமா அந்த பாருங்க. இதெல்லாம் எனக்கு வந்தா என் இந்திரியனுடைய பலம் கெட்டு போயிடும், அவளும் வந்து மனசு பலம் கெட்டு போயிடும், உடல் பலம் கெட்டு போயிடும். எல்லாம் இந்த ஆசையினால்தான் அவர் எத்தனையோ பேர் அழிவுக்கு உள்ளாகிறார்கள். வரம் கேட்கறதுல கில்லாடி எங்க அப்பந்தான் இரணிகசிப்பு. அவனை மாதிரி வரம் கேட்டவன் அவனுமே கிடையாது, கில்லாடித்தனமா வரம் கேட்டான். அதுவும் அவ்வளவு கேப்மரத்தனமா வரம் கேட்டான் தெரியுமா? அவன் மேல சாப்பிடதான், கீழே சாப்பிடதான், உள்ள சாப்பிடதான், வெளியே சாப்பிடதான், இரவுல சாப்பிடதான், பகல்ல சாப்பிடதான், மனுஷனால் சாப்பிடதான், மிருகங்களால் சாப்பிடதான், தேவர்களால் சாப்பிடதான். என்னன்னா கேட்டாயோ அவனை மாதிரி வரம் கேட்டது கில்லாடி அவனும் கிடையாது. அப்படி வரம் கேட்டான். வரம் கேட்கறதுக்கு கேட்க சொன்னா எங்களை கேட்கறது எங்க அப்பங்களை சொல்லியிருந்தா அவங்க சொல்ற நிறைய கேட்டுருவான். எங்களை வந்து வரவே வானான்னு சொல்றேன், எங்களை வந்து வரம் ஒன்மா கேட்குறேன். அப்படியே மட்டும் நான் வரம் கொடுப்பேன்னா பாம்புக்கு பால் வாத்தது போல அப்படின்ட்டு பிரம்மதருக்கு வந்து பகவான் கட்டளையிடுறாரு. நரசிம்மர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஆளுக்கு வரம் கொடுக்குறது பாம்புக்கு பால் வாத்துற மாதிரி நம்மளே கொத்திட்டு ஜாகிரதை. இப்போ உனக்கே ஆபத்து வந்துச்சு இல்லை, பிரம்மலோகத்துக்கே ஆபத்து வந்துச்சு இரணிகசிபுவால. இது தேவையா? இனிமேல்ட்டு அது ஒழுங்கா வரம் கொடுக்கும்போது பார்த்து கொடு, யாரு கொடுறன்னு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போறாரு நரசிம்மர். யார? பிரம்மதேவரை பார்த்து. யாரு கொடுன்னு ஒரு விவஸ்தை வேணாமா? இவன் இல்லாம வரம் கொடுப்பேன். அப்ப நீங்க மட்டும் வரம் கொடுக்குறீங்க, பிரகலாதனுக்கு வரம் கொடுக்கலாம்ப்பா. நீங்க வரம் வேணுமான்னு கேளுன்றீங்க. அப்ப நீங்க மட்டும் கேக்குறீங்க. நான் வந்து அவன் வரம் ஒண்ணுட்டு அவன் கூப்பிடுறான், நான் என்ன பண்றது, வரம் கொடுத்தான் ஆகணும் அப்படின்ட்டு பிரம்மதேவர் சொல்றாரு வச்சுங்களேன். நான் யாரு கொடுக்குற வரம் நீ பாரு. நீ இரணிகசிபு வரம் கொடுத்தல, அவன் பல வரங்களை கேட்டுனான்ல, அவன் கட்சியில உனக்கே கஷ்டத்தை கொடுத்தான்ல. ஆனா நான் ஒரு பக்தனை வரம் கேட்கறேன், அந்த பக்தன் தான் வரம் கேட்கறான், நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதா உனக்கு என்ன வரம் உண்மை கேளு அப்படின்னா, வரம் கேட்கணுன்ற ஆசையனுக்குள்ள வரக்கூடாது, அதான் வரமாவன். அப்படியே துவாம்சமாம்ச உன்னையும் என்னையும் யார் நினைக்கிறாங்களோ அவரெல்லாம் தூய பக்தர்கள் ஆயிடுவாங்க அப்படின்னு பகவான் வரம் கொடுத்துட்டு போறாரு. அப்போ சொல்றாரு, சரி எனக்கு அபச்சாரம் பண்ணாலும் அவர் பாவம், அவர் வந்து துர்கதி அடையக்கூடாது, நல்ல கதி அடையணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்றாரு. யாருக்கு? தன்னை கொல்ல வந்தவன், தன்னை வந்து பல விதங்கள்ல கொல்ல முயற்சித்தவன், அப்படிப்பட்ட இரணிகசிபுவுக்காக பிரகலாதம் பிரார்த்தனை பண்றாரு. இந்த மனப்பான்மை யாருங்க வரும்? இதாங்க பக்த லட்சணம். தனக்கு எதிரிகளா இருந்தாலும் அவர்கள் சேமம் அடையணும். இதாங்க சொல்ற, நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனி. அடேன்னப்பா, இந்த கட்டெல்லாம் சொல்லும் போது அப்படியே உள்ளம் என்னமோ பண்ணிட்டுங்க எனக்கு. மகாத்மாவா பகவான் வாக்கால சொல்றான், மகாத்மான்னு சொல்றான். அந்த மகாத்மாவுக்கு ஒருத்தன் துரோகம் நினைச்சான்னா எத்தவரோச்சிதம் ஹரிஷி அவனை வதம் பண்ணிட்டேன். மேனேச்ச அவசரம் ஹதம், வதம் பண்ணப்பட்டதாக நினைச்சாங்க தேவர்கள்லாம். பகவான் சொன்ன வார்த்தை அது காதல் கேட்டாங்களே இல்லையா, அடுத்த நிமிஷம் அப்பா இரணிகசிபு ஓயின்ட்டான்டா அப்படின்னு நினைச்சாங்களாம் அசுரர்கள். அப்ப அசுர புத்தி மாறுதா பத்தியா? மேனேச்ச அசுரம் ஹதம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். மேனேன்னா நினைக்கிறது. அப்பா இரணிகசிபு ஓயின்ட்டான்டா. அப்போ கூட சுயநலவாதிக சிவகாரிய குசலாக தேவர்கள்லாம் தங்க காரியத்தை சாதிக்கிறது தான் நோக்கம் இருந்து பாருங்க. பிரகலாதன் பகவான் என்ன சொல்றாரு, நிர்வைராய பிரசாந்தாய, தனக்கு வந்து மரணத்துக்கு துல்லியமான துன்பங்களை கொடுத்தாலும் மரணத்தையே ஆனா பிரசாந்தமா அதில் சகித்து கொண்டு அப்பா கால போய் விழுறான் பிரகலாதன். அப்படியேப்பட்ட ஒரு பகவதன் இன்னும் வரல, பிறகு போறான். அதுக்கு முன்னாடி அவன் பெருமை அப்படி கொட்டுறாரு. நிர்வைராயமா பிரசாந்தாயமா மகாத்மாவா என்னென்னலாம் சொல்றாரு. இன்னும் குழந்தைய பிறகுல பிரகலாத பகவான் அவ்வளவு புகழ்ந்து பேசுறாரு.
கஷ்யபர் அப்படி புகழ்ந்தார். மகாபாகவத, மகான் மகிஷ்டகா, மகாத்மா, மகான் மகிஷ்டகா, மகாபாகவத, என்னென்னலாம் சொல்றார் கஷ்யபர். யாரு பிரகலாதம் பிறகுறதுக்கு முன்னாடி அவன் பெருமைகள் அப்படி சொல்றாங்க, எல்லாம் ஜாதகமா கணிக்கிறாங்க, ஞானதிஷ்ல பார்த்து சொல்றாங்க, பகவானே சொல்றான். அப்படியேப்பட்ட ஒரு பரம பாகவதர். அப்படி ஏன் அந்த பாகவதற்கு அபச்சாரம் பண்ண வந்துடும்னா, தேவர்களுக்கு இவ்வளவு அடிக்கிறான் ஹிரண்யகசிபு, ஆனா அப்போ வரமாட்டேன், ஆனா அந்த பிரகலாதனுக்கு ஆபத்து வந்தா நான் விட மாட்டேன், என்னால் மன்னிக்க முடியாது. அந்த பாகவதனுக்கு அபச்சாரப்பட்டா பகவான் பொறுத்துக்கவே மாட்டான். ஹனிஷ் அவனை வதம் பண்ணிடுவேன். எப்படியாப்பட்ட எத்தனை வரோஜிதம், எப்படி மேலே சாப்பிடாது, கீழே சாப்பிடாது, உள்ள சாப்பிட வேலை, என்ன வரங்கள் வெற்றி பெற்று இருந்தாலும் அந்த பிரம்மதேவர்கள் வந்து எப்படியாப்பட்ட வரம் வாங்கினா இருந்தாலும் சரி, அவன் எப்படியாப்பட்ட பராக்கிரமசாலியா இருந்தாலும் சரி, அடிச்சு ஒரே வந்தவன கீஷ் போட்டு போயினே இருப்பேன் நான் பாட்டுக்கு. ஆமா, நான் பார்க்க மாட்டேன், அவனுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். பாகவத அபச்சாரம் தொடர்ந்து அதிகமா ஆயிடுச்சு, நான் சும்மாற மாட்டேன். அப்போ எங்களையும் அடிக்கிறானே அந்த ஹிரண்யகசிபு, அதெல்லாம் கம்முனு, அது அப்போ வரமாட்டேன்றீங்களே அப்படின்னு தேவரெல்லாம் கேட்டா, அவன் நிர்வயிராய, நீ என்ன நினைக்கிறீங்க, அந்த ஹிரண்யகசிபு எப்போ ஒழிஞ்சு போவான், எப்போ அழிவான், பிறருடைய அழிவை எதிர்பார்த்துக்கின்ற நீங்கள் உயர்ந்த பக்தரெல்லாம் தன்னை அழிவையே கொடுத்தாலும், ஆனா எங்க அப்பா துர்கதி அடைய கூட நல்ல கதி அடையணும்னு கேட்க போறான். பின்னாடி அதான் பிரகலாதன் கேட்கறான் நரசிம்ம கீழ்ச்சி போட்ட பிறகு. அப்போ 3 சப்தபிகி, எப்பா குலபாவனா, இந்த குலத்திலேயே பாவனமாக்கக்கூடிய பிரகலாதா, நீ பிறந்ததுனாலே 7 தலைமுறை, நடுவில் இருக்க 7 தலைமுறை, பின்னாடி இருக்க 7 தலைமுறை, 21 தலைமுறை கரையேறியாச்சு. அப்ப என் மடியிலே உயிரை விட்ட அந்த ஹிரண்யகசிபுக்கு துர்கதியாக கிடைக்கும், நற்கதிதாம கிடைக்கும்ட்டு பகவான் சொல்றாரு பின்னாடி. அப்ப என்ன சொல்றாங்க, தனக்கு தீங்கு செய்த ஹிரண்யகசிபுவும் நல்ல கதி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணானே, இவன் பாகவதனா அந்த ஹிரண்யகசிபு எப்போ சாவானோ அப்படின்ற பிரார்த்தனை பண்ற தேவர்களே, நீங்கள் பாகவதர்களா? அப்ப நான் யாருக்கு வருவேன்? அந்த பிரகலாதனுக்கு ஆபத்து. பிரகலாதன் ஆபத்துக்கு நான் காப்பாற்றணும் அவசியம் இல்லை, அவனுடைய பக்தியை அவனை காப்பாத்திடும். திக்கஜங்களால மிதிக்கப்படும் போது, தந்த சூகைகி, அப்படியேப்பட்ட பாம்புகளால் கார்கோடக நாகத்தினால கடிக்கப்படும் போதும் பாதிக்கப்படலை. ஏன்னா அவன் பக்தி, அவன் பக்தினால என்ன வசப்படுத்திடுறான். அகம் பக்த பாராதினம், அவனுக்கு வந்து என் பவர் அவன் வெளிச்சிக்கிறான். அவன் பக்தி பண்ணி தூய பக்தி பண்ணி என் பவர் அவன் வாங்கிக்கிறான். நான் கொச்சத்து வைகுண்ட சிந்தா சபல சேதனான் அப்படி நினைச்சு நம்பினா என்னை அறியாமலே ஆகுதி சீக்கிரம் தர்சனம் யார் சேதன்னு நாரத சொன்ன மாதிரி, நாரத சிஷியனாக பிரகலாதனுக்கு அடிக்கடி தர்சனம் கொடுக்குறாராம். பிரகலாதனுக்கு தர்சனம் கொடுத்தவனே என்னன்னா, இப்போ எனக்கு பிரியமானவனா இருந்ததுனால அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாயிடுது. அப்படின்னா அவன் அது யானை விட்டு மிதிக்க வச்சாலும் சரி, சிங்க கோவில போட்டாலும் சரி, அதை கார்கோட நாங்கள் வச்சு கடிக்க வச்சாலும் சரி, நெருப்புல போட்டாலும் சரி, கடல்ல தூக்கி போட்டாலும் சரி, நான் காப்பாத்திடுவேன். அவன் பக்தியா நான் காப்பாத்திடுவேன். அப்ப நானே நேர்ல எப்போ வருவேன்னா, சத்தியம் விதாடும் நிஜ பிரத்ய பாஷிதான், அவன் வாக்குல நீ வான்னு சொன்னா வந்துடுவேன். அவன் கூப்பிட மாட்டான். ஆபத்து வந்த காலத்துல கிருஷ்ணன், ஐயோ இந்த நெருப்பு எரியுதே, இதுல என்னை பிடிச்சி தள்ளுறாங்களே, நாராயணன் காப்பாத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லல. ஆனா பகவான் நேரில் வந்து காப்பாத்தல. ஏன்னா என்ன காப்பாத்தினா அவனுக்கு லாபம், எனக்கு என்ன லாபம்? ஒரு பக்தனை கைவிட்டான்னா அது யாரு கேட்ட பேரு? பகவானுக்கு கேட்ட பேரு. அதனால என்னை காப்பாத்தினா அவனுக்கு லாபம். அதனால நான் ஏன் கூப்பிடணும் அவனை? நான் அவனுக்கு விருப்பம் தான் காப்பாத்திட்டோம், இல்லை இந்த நெருப்பா போயிடுறேன், சாம்பலா போறேன். அப்படி ஒரு சரணாகதி பாவத்துல இருக்கிறான் அந்த பிரகலாதனை, அந்த பக்தனை பகவான் கைவிட்டுருவானா? இதெல்லாம் இந்த கதைகள்லாம் எவ்வளவு அருமையான விஷயங்கள்லாம் இருக்கு, லட்டா இருக்கு பாகவதத்துல. பக்தினா அது பாகவதம் தான். இது மாதிரி பக்தி எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? பகவானுடைய ரட்சணைய உடனே வந்து ராமோதரன் கிருஷ்ணாவதாரம்னு பிறந்து வரணுமா? சத்தியம் விதாது நிஜம், அந்த பக்தன் வாக்க சத்தியமாக தோண பலந்து ஓடியாந்தானே, அப்போ உடனே வந்து, அதனால அவனுக்கு பக்தவத்சலன் பேர். நரசிம்மருக்கு பிரத்யேகமா நரசிம்மர் சொல்லுவாங்க பக்தவத்சலன். ஏன்னா பிரகலாதனுக்காக பகவான் ஓடி வந்தான். அவங்க தூணை பறந்துட்டு அங்கன்னா ஆவாகனம் பண்ணாங்களா, கும்பாபிஷேகம் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க? தூண்ல ஒண்ணுமே இல்லை. அந்த பிரகலாதன் ஒருத்தனுக்காக அந்த நீச்சனாகிய அந்த ஹிரண்யகசிபு வீட்டிலையும் பகவான் தோன்றுவான். அந்த ஒரு பக்தனுக்காக. அந்த பக்தியை பகவான் எந்த அளவுக்கு மதிக்கிறானோ
உன் பணம், புகழ், வரங்கள், உன்னுடைய பிரபாவங்கள் அதெல்லாம் குப்பை மாதிரி ஒதிடுவோம், சட்டை கூட பண்ண மாட்டோம். உன் பக்தியை தான் பகவான் சிரசு மேலே வச்சு கொண்டாடுறோம். அந்த அபயஸ்தத்துல தலையில சுட்டி பகவான் அந்த கண்ணை மூடனா அப்படியே ஹிருதயத்தில் தர்ஷனம். அதே கரங்களால ஹிரண்யகசிபு தொடும்போது அப்படியே தனு பிருங்காம் கேசவத்ருதா நரஹரி ரூபா ஜெய ஜெகதீஷ ஹரே. அப்படியே தனு பிருங்காம் மார்பை பொழக்கக்கூடிய கைகள், அந்த கைகள் அதே கைகள். ஆனா குழந்தை ஆனா யாரு? பத்மஹஸ்தா பத்மகர பிரசாதா. ஆனா இதே கரங்கள் பிரகலாதன் தலையில் வைக்கும் போது தாமரை மலர்கள் வந்து குளிர்ச்சியா வந்து தன் தாமரை மலர்களால அப்படி வருடி விட்ட மாதிரி இருந்துதான். அவருடைய பசுமையா இருந்துதான், அவருடைய சாஃப்டா இருந்துதான். அதே நரசிம்மருடைய கரங்கள் பிரகலாதனுக்கு தாமரை மலர் போல குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதா இருந்து, அதே கரங்கள் மார்பை பிளக்கக்கூடிய ஒரு கத்தியாக செயல்படுது. அந்த நகமானது யாருக்கு? ஹிரண்யகசிபுக்கு அது கொடூரமாக ஆனது. ஆனா பக்தனாகிய பிரகலாதனுக்கு அது மலராக பூ போல அப்படி சாஃப்டா அவருக்கு குளிர்ச்சி உண்டு பண்ணிச்சான். அந்த தலையில பத்மகர பிரசாதகா. இது வந்து பிரம்மதேவரும் பெறவில்லை, சிவனும் பெறவில்லை. நரசிம்ம அவதாரம் எடுத்து முதல்ல இந்த பத்மகர பிரசாதம் எல்லாம் தூரம் தான் எடுத்து நம்ம கிட்ட வரத்துக்கு பயப்படுறாங்க, பிரம்மதேவர், சிவன், மகாலட்சுமி எல்லாமே. ஆனா ஒரு பக்தனுக்கு தான் அந்த கை முதல்ல நரசிம்ம அவதாரம் எடுத்து தலையில கை வைக்கிறது பக்தன் பிரகலாதனுக்கு தான். இந்த பிரசாதம் அவனுக்கு தான் கிடையாதான். மகாலட்சுமி தன் மனைவி அவளுக்கெல்லாம் கிடையாது, என் பக்தன் தான் ஃபர்ஸ்ட். மற்ற தேவர்கள்லாம் அப்புறம் சிவபிரமான், ஈவன் சிவனும் பிரம்மனா இருந்தா கூட அவள செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் பக்தன் தான். அப்ப எவ்வளவு அதான் பக்த வாத்சல்யம், பக்த வாத்சல்யம். கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சான் யாருக்கு? பெருமாளுக்கு, நரசிம்மருக்கு. இந்த குழஞ்சி போய் அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டா இந்த 5 வயசு பையனா இருக்கும் போதே. அப்படி தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு பிரதிரூபத்திற்கு இன்னைக்கு இருந்து நீதான உதாரண புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அபயச தலையில சூட்டி, இதுவே கிரீடமாக தலையில சூட்டி, தன்னுடைய கண்கள்ல உள்ள கண்ணீரையே அபிஷேகமாக போட்டு தன் சிம்மாசனம் வேணும், தன் மடியே சிம்மாசனம் ஆக்கி அவனுக்கு பக்த சக்கரவர்த்தி என்ற பட்டாபிஷேகம் செய்வார். இனிமேல் உன்னை பின்பற்றக்கூடிய பக்தர்கள் பல பேர் வரப்போகிறார்கள், அவங்களுக்கெல்லாம் உன்னை அனுசரிக்கிற அந்தவர்கள்லாம் நான் அனுகிரகம் பண்ண போறேன் அப்படின்ட்டு பகவான் பக்த சக்கரவர்த்தியாக பட்டம் சுட்டுகிறார் பிரகலாதன். அருமையான சரித்திரம். எவ்வளவு பேசினாலும் அழுக்காது. திருப்பி 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 அந்த பிரகலாதனுடைய பெருமையை பேச பேச மகாத்மியம் தஸ்ய சூச்சியதே. மகிமைகளை மொத்தம் சொல்ல முடியாது, அவன் பெருமைகளை, அதில் உள்ள மகிமைகளை மட்டும் கொஞ்சம் சொல்றேன். அந்த மகிமையிலும் மொத்தம் சொல்ல முடியாதான். சூச்சியதே அப்படின்னா அதுல கொஞ்சம் பொறுக்கி எடுத்து அவ்வளவுதான். அதுவே அவ்வளவு அலாதியா இருக்குது. பார்த்தா பாகவத பிரகலாத சுகாச்சாரிய பரிசுத்து சொல்லும் போது அவ்வளவு பெருமைகள் சொல்றார் பிரகலாதனுடைய பெருமை. ஏன்னா பகவானுடைய பெருமைக்கு இணையா பிரகலாதனுடைய பெருமைகள் அவ்வளவு எல்லையற்றதா இருக்குதான். அவ்வளவு பெருமைக்குரியவரா அந்த பக்த சக்கரவர்த்தி பிரகலாதன். அந்த பக்திக்கு இணையா வேற எதுங்க வரும்? வரம் கேளுன்னா கேட்க மாட்டேன். எனக்கு வேணாயா வரம் நீலாம் ஒரு எஜமானான்னு கேட்கிறாரு. ஒரு எஜமானா நீ வரம் கொடுத்து என்ன தனியா ஒதுக்கி போய்கிறியா? என்ன ஒதுக்கிட்டு பாக்குறியா? நான் உன்னுடைய சேவகன் அல்லவா, நான் வியாபாரி இல்லையே, நான் வியாபாரம் பேச வரலையே நாராயணா, நரசிம்மா, உன்னை அன்பை மட்டும் தானே நான் விரும்புறேன். அந்த விரகைய கங்ஷி உன்னுடைய தூய அன்பை மட்டும் விரும்புகின்ற உன்னுடைய சேவகம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குமான்னு ஏங்குற அப்படியேப்பட்ட சேவகன் நான். நீயோ ஒரு எஜமானன், நீ இட்ட வேலையை செய்யக்கூடிய ஒரு சேவகனா இருக்கதான் நான் ஆசைப்படுறேனே தவிர உனக்கு கூலிக்கு மாரடிக்கிறதுக்கோ வியாபாரம் பேசுறதுக்கோ நான் இதை கொடுத்தா அதை கூட வியாபாரம் பேச வந்தேன் நான். அது போல வியாபாரம் பேசுற பக்தர்கள் யாரும் இருப்பாங்க, அவங்கள போ. நான் ஒத்துக்க மாட்டேன் அந்த பக்தி, உயர்ந்த பக்தி நான் ஒத்துக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சோதிக்கிற வரம் கொடுக்குறேன்னு சொல்ல நரசிம்மரே வந்து வரம் கேட்க, பகவானே வரம் கேட்கறா, என்ன வேணாலும் கேட்கலாம். என்னை சோதிக்கிறியா? வரம் பரீட்சை பண்றியா? என்ன வரங்கேள்னு எதுக்கு சொல்ல? பரீட்சை பண்ணாது. அப்படி பரீட்சை பண்ணுனா நீ உண்மையான எஜமானே கிடையாது. ஜாகிரதை, நீ உண்மையான எஜமானம் கிடையாது. அப்படி நான் கேட்டுட்டேன்னா அந்த வரத்தை, நான் உண்மையான சேவகனா இருக்க மாட்டேன் கிருஷ்ணா. நரசிம்மான உண்மையான சேவகன் இல்லாத பண்ண பாக்குறியா? இல்லப்பா,
நீ பாவம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏதாவது ஆசையா இருக்கு, நான் வெறும் கையோட வந்துட்டேன், ஒரு குழந்தை இருக்கிற வீட்டுல ஏதாவது கொண்டு வரணும், அதனாலதான் வரம் கேட்டுக்கன்னு சொன்னேன். நான் உண்மையிலேயே சந்தோஷமா தான் கொடுக்குறேன் வரத்தை, நீ சந்தோஷமா கொடுத்தாலும் எனக்கு வேணாம். ஆனா இப்ப கூட நல்ல மனசோட என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல கதி காட்டு அப்பா, நீ பிறந்த நாள் 21 தலைமுறை கரையேறிச்சு, என் மடியிலே உயிரை விட்டவனுக்கு துர்கதி கிடைக்காது, நற்கதி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் பண்றேன். அதனால நானே உனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொல்லி பக்த சக்கரவர்த்தி வரம் கொடுத்து, இனிமேல் நீ தான் பக்த சக்கரவர்த்தி. இப்ப நாரதருக்கு சிஷ்யர் இவரு, ஆனா நாரதர் பின்னுக்கு போயிட்டாரு. பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாசம்பரீஷ எப்படி ஆயிடுச்சு பத்தியா, பக்த சக்கரவர்த்தி ஆயிட்டாரு இவர் இப்போ. ஆனா நாரதருக்கு ரொம்ப, யாருக்கு ரொம்ப சந்தோஷம், நாரதருக்கு தான் ரொம்ப சந்தோஷம். நாரதருக்கு தான் ரொம்ப சந்தோஷம். தன் எப்பவுமே குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனா இருக்கிறவனை பார்த்தா குருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அவனை பார்த்து புறம்பட மாட்டார், சந்தோஷப்படார். அதுவும் பக்தியில சொல்லவே வேண்டாம். அந்த பிரகலாடைய புகழ பாடினே இருப்பார் நாரதர். அது அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த பக்தன்னா. என் பேரை வாங்கினவன் அவன் தானே, என் பேர் வாங்கினவனா என்ன, என் பேரை வாங்கி, அதாவது என் பேரை வாங்கினான் அப்படின்னு என்னத்துனா, நாரதர் பேரை கீழே தள்ளிட்டு அவர் பேரை வாங்கிட்டான். அவர் பேரை வாங்கி இவன் எடுத்துக்கினானா, யாரு, பிரகலாத. அதனால என் பேர் வாங்கணும் யாரு, பிரகலாத. போல பக்த சரித்திரங்களை பேசுங்க, பகவானிடத்துல அருமையான குதூகலியுங்கள், ஆனந்தமா ராமநாம சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பி, பி ஹாப்பி, நோ பிபி. பலனை எதிர்பார்க்காத பண்ணக்கூடிய பக்தியில பகவான் அவ்வளவு சந்தோஷம் அடையலாம், அவ்வளவு சந்தோஷம் அடையலாம். ஏன்னா பகவானுடைய கதையே சுவையா இருக்கு, அவனுடைய பெருமைகளே சுவையா இருக்கு. கரும்பு தின்ன கூலியா, அல்ப பலன்களை நீ கேட்டுட்டேன்னா அவ்வளவு பலன் கொடுப்பான். அது 4 பட்டு கிடைக்கும் அந்த பலன் கொடுக்கறனோட. அப்ப கிடைக்கலன்னா பகவான் மேல உள்ள பக்தி விட்டுடுவ நீ, புரியுதான். அதுல நிறைய குளறுபடிகள் நிறைய இருக்குது. நீ வரம் கேட்கறது, வரம் கேட்டா பகவான் கொடுப்பான்றது ஒண்ணு இருக்கட்டும், கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன், பகவான் பக்தி விட்டுருவியா. அதாவது பலனை நோக்கி பக்தி பண்றதுல பல, அது நிறைய பயங்கரமான குறைபாடுகள் அது இருக்கு, அது வேண்டாம். பலனை எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய பக்தியில நிறைவுகள் நிறைய இருக்கு. அவனா பார்த்து பார்த்து நம்மளுக்கு செய்வோம், நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அந்தந்த சமயத்துல பார்த்து பார்த்து செய்வோம். அதுதான் பெஸ்ட். இதான் சுமேதசா, சிறந்த புத்திமான்கள் அப்படிதான் செய்வாங்க. சிறுமதி படைத்தவர்கள் அல்பமேதசா காங்ஷந்த கர்மனாம் சித்தி. அதுக்காக என்ன பண்ண, பகவான் பலன் கொடுக்கலாம் உடனே சிறு தேவதை, வேற தேவதை இல்லை, எந்த தேவதை பலன் கொடுக்குதோ அந்த தேவதை வழிபட போயிடுவாங்க. ஆமா, தான் காங்ஷந்த கர்மனாம் சித்தி யஜந்தி இக தேவதா, மற்ற தேவதை வழிபட போயிடுவாங்க. இவரெல்லாம் காரியவாதிகள். அப்படியேப்பட்டவர்கள பகவான் திரும்பி பார்க்க மாட்டான். அதனால தேவர்களுக்கு காலம் தாவத் பிரதீட்சதை, வர 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 அது காலம் வரும், அந்த டைம்ல வரப்போ அப்படின்னு தேவர்களுக்கு சொல்றான். ஆனா பிரகலாதன்னா உடனே தூணை பொழந்துன்னு ஓடியான்ட்டான். ஏன்னா அந்த பக்தன் வாக்கு சத்தியமாகணுமா, அதுக்கும் அவ்வளவு ஃபாஸ்டா ஓடிடணும். சத்தியம் விதாதும் நிஜகிருத்திய பாஷிதம் வியாப்தின்ஷ போதேஷ அகிலேஷ ஆத்மனஹா. என்ன ஸ்லோகங்கள் அதெல்லாம், ரசிக்க வேண்டிய ஸ்லோகம், அனுபவிக்க வேண்டிய ஸ்லோகம், பாகவத லட்சணங்களை விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அதெல்லாம். பாகவதம் படிக்கணும், பக்தர்கள் வாக்குல கேட்கணும் பாகவதம். அந்த பாகவதல் வாக்குல பாகவதம் கேட்கும் போதே தேன் மாதிரி இனிக்கும். பிரகலாதா பிரகலாத பிரகலாத. நமஸ்தே நரசிம்மாயா பிரஹ்லாதலாததாயினே இதோ நரசிம்மா பரதோ நரசிம்மா ஷீலட்டங்கான காலாயே அதோ நரசிம்மா பரதோ நரசிம்மா நரசிம்மா மகிம் சரணம் பிரபத்தே தவகர கமலவரே நாகாம் அத்புத சிருங்காம் தலிதா ஹிரண்யகசிபு தனுபிருங்காம் கேசவத்ருத நரஹரி ரூபா ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே தவகர கமலவரே. கமலவரே, இவருடைய கர கமலங்கள்
யாருக்கு? பிரகலாதுக்கு. ஆனா அவருக்கு தனு பிருங்கம், மார்ப பழக்க கோழியை ஈட்டி மாதிரி இருக்குது அந்த விரல்கள், நரசிம்மனுடைய விரல்கள். யாருக்கு? இரண்யகசிபுக்கு. தவகர கமலவரே நாகாம் அற்புத சிருங்காம். அற்புத சிங்கம் ஒண்ணு ஃபுல்லா சிங்கமா இருக்கணும். அதுதான் பாதி சிங்கம் தலை, பாதி மனுஷ சிங்கம், மனுஷ ரூபம். அதான் அற்புத சிங்கம். அற்புத சிங்காம் கேசவ திருத்தா நரஹரி ரூபா ஜெய ஜெகதீஷ ஹரே, ஜெய ஜெகதீஷ ஹரே, ஜெய ஜெகதீஷ ஹரே. ஜெய லக்ஷ்மி நரசிம்ம, ஜெய லக்ஷ்மி நரசிம்ம, ஜெய லக்ஷ்மி நரசிம்ம, ஜெய லக்ஷ்மி நரசிம்ம. ஜெய பிரகலாத் மகாராஜ், ஜெய பிரகலாத் மகாராஜ், ஜெய பிரகலாத் மகாராஜ், ஜெய பிரகலாத் மகாராஜ். ஜெய ஜெய ஹரி போல். பிரபுபாத் 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 பாடுவாங்க, இஸ்கான்ல பாடுவாங்க, அருமையா பாடுவாங்க. ஸ்ரீல பிரபுபாத் பிரபுபாத். அருமையான பாடல். அதனால பக்த லட்சணங்களை படிக்கணும்னா அந்த பாகவதத்துல 7வது கேண்ட படிங்க. கண்கள்ல கண்ணீர் விடுங்க, ஆனந்தமா அந்த பிரேமையில மிதங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுதான் பக்த லட்சணம். அதனால பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், எல்லாரையும் பகவானுடைய அம்சமாக பார்ப்பவர்கள், அது தூய பாகவதர்கள். பக்குவம் அடையலாம் கூட பரவாயில்ல, பக்குவம் அடையத்துக்கு முயற்சி பண்ணாலும் பரவாயில்லையே, பருவதாரத்து முயற்சியாவது பண்ணலாம் இல்லையா? பக்குவம் அடையலோட பரவாயில்ல, பகவான் பார்த்துப்பான். யாருக்கு இங்க துவேஷம், பயம், காமக்ரோதங்கள் எல்லாம் இருக்கு? எல்லாருக்கும் இருக்குதான் இருக்கு. ஆனா பக்தர்கள் சங்கத்தினால கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை அடையும் போது அப்புறம் நம்மளுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஆஹா, பாகவதத்துல இப்படி சொல்லியிருக்கு, நம்ம இப்படி இருக்கிறோமே, இன்னும் நம்ம மாத்திக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கே, மாத்திக்கக்கூடிய அம்சங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கே, ஐயோ இதெல்லாம் மாத்திக்கணுமே, இந்த குணங்கள்லாம் நமக்குள்ள பிரகாசிக்கலையே, இந்த பிரகலாத மாதிரி நம்மளுக்கு புத்தி வரலையே. அப்படி எதிராளிகளா இருந்தாலும் அவர்களும் க்ஷேமமா வாழணும்னு நினைக்கிறாரே பிரகலாதன். ஆஹா, எங்க அப்பாவுக்கு நல்ல புத்தி கொடுன்னு கேட்கிறாரு. அது மாதிரி கேட்கணும். தத் சாதுமன்யே அசுரவர்ய தேகினாம் சதாசியமத்விக்த தியாம் அசத்கிரகாத் ஹித்வாத்மபாதம் கிரகமந்த கோபம் வனங்கதோ எத் ஹரிமாஷ ஹரிய போய் ஆசிரிப்பா, ஹரிய போய் ஆசிரிப்பா அப்படின்ட்டு பிள்ளை அப்பாவுக்கு புத்திமதி சொல்றாரு. நல்லதையே சொல்லக்கூடிய ஒரு பாகவதர் எனக்கு கிடைப்பாங்களா? ஹரிக்கு துவேஷி, ஆனா பக்தியை பத்தி பேசுறாரு. அதுதான்ப்பா சாது, தத் சாது, நல்லதுன்னு அவனுக்கு சொல்றேன்பா. இவனை அழிக்க பாக்குறான், ஆனா பிரகலாதன் அப்பாவுக்கு நல்லது செய்ய நினைக்கிறான். அப்ப யாருக்கு பகவான் வருவான்? நீங்களே சொல்லுங்க, யாருக்கு பகவான் வருவான்? சாதுன்னு நல்ல விஷயம் சொல்றவன் வருவானா? இவனை வதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றவனுக்கு வருவானா? பாருங்க. அதனால பகவான் பக்த வத்சலன். ஒரு துருவன் கூட அப்பா மடி மேலே யார ஏத்துக்கலையேன்ட்டு அந்த கோபத்தோட தான் போனார். அவங்க அந்த துவேஷம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல வரல. உத்தமனை தனக்கு போட்டியா நினைச்சாரு, இல்லைன்னு சொல்ல வரல. எது வரைக்கும்னா இருதயத்துல பகவானை தரிசனம் பண்ற வரைக்கும், திருஷ்டுவா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அந்த உயர்ந்த பரம்னா உயர்ந்த விஷயத்தை தரிசனம் பண்ற வரைக்கும் யாரு? பகவான ரசோ பிரியசிய கீதையில பகவான் சொல்றான். எது வரைக்கும் இதெல்லாம் ரசமா இருக்கும்னா உயர்ந்த விஷயத்தினுடைய ரசத்தை அனுபவிக்காத வரைக்கும். உயர்ந்த ரசத்தை அனுபவிச்சுட்டா இதெல்லாம் சப்பு சப்புன்னு போயிடும். அடக்கடவுளே, பகவான் என்ன பண்றான்? 36 வருஷம் உனக்கு ராஜ்யம் ஆண்டுட்டு பொறுமையா நீ துருவ மண்டலத்தை அடைவாயாக, கவலைப்படாத. உன் தம்பிலாம் வேட்டையாட போகும்போது யக்ஷனால் கொல்லப்பட்ட மரணம் அடைவான். உன்னுடைய சித்திகாரி சுதிச்சியானவள் காட்டு தீயினால் எரிக்கப்படுவாள் அப்படின்லாம் பகவான் சொல்லிடுறாரு முன்னாடி துருவன் இடத்துல. அப்போதான் தள்ள அடிச்சுன்னு வர்றாரு யாரு? துருவன். ஆட கடவுளே தப்பு பண்ணிட்டேனே, என் கோபத்தினால, என்னுடைய ஒரு துவேஷத்தினால என் தம்பியே நான் எதிரியா நினைச்சிட்டேனே, என் தம்பி போறானே, யக்ஷலால் கொல்லப்பட்டு போறானே, ஆஹா என் சித்திகாரியம் காட்டுதீல போயிட போறாளே, கேவலம் இந்த 36 வருஷம் ராஜ்யத்துக்காக நான் ஆசைப்பட்டேன். அந்த பரம்பொருள் ஹிருதயத்துல பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த 5 மாசம் எனக்கு அந்த 5 மாசம் போனதே எனக்கு தெரியலையே, பசிதாகத்தையும் மறந்துட்டேனே. திரிராத்திராந்தே கபித்த பதராசனக. 3 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு நாள் வெளாம்பழம் இழந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டாராம். மறுபடியும் அந்த யமுனை ஜலத்தை குடிச்சிட்டு மறுபடியும் தாவத்துல உட்காந்துருவாராம். ஓம் நமோ பகவதே வாசுதேவன்னு சொல்லிட்டு. யாரு? துருவன். ஆனா அந்த 5 மாசம்
ஏதோ 9 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவார். அதுவும் பார்த்தா ஃபுல்லாக அந்த 9 மாதம் என்ன பண்ணுவார்னா பகவத் தியானத்தில் இருப்பார். 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு, 3 மாதம், 5 மாதம் அந்த இருதயத்தில் பகவானை தரிசனம் பண்ண பேரணத்தில் தலைச்சி இந்த சௌக்கியத்தை கொடுத்த உடனே அதுக்கு பிறகு பகவான் பிரத்யட்சமாகி போய் ராஜ்யத்தை ஆண்டு 36 வருஷம் நான் எப்படி இருக்கும் போயா. அப்போ நான் சொல்ல போகிறேன், நல்ல சௌக்கியத்தை கொடுத்துட்டு இப்போ திடீர்னு ராஜத்தாளுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தள்ள அடிச்சுக்கிறான். நீ தான்ப்பா கேட்ட, அப்பா மடி மேலே ஏறணும், அப்பாவுடைய இடத்த அடையணும். அந்த உத்தமன் மாதிரி நானும் அந்த உயர்ந்த ஆசனத்தை அடையணும். அப்படியா? நீ தானே கேட்ட, ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இல்லை, ஃபர்ஸ்ட் அந்த சங்கல்பத்துக்கான பலனை கொடுக்குற, முதல்ல அதை அனுபவிச்சுட்டு வா. 36 வருஷம் அது தண்டனை அல்லவா? பகவானை விட்டு 36 வருஷம் பிரிவு. எப்படி பிரிவு வந்துடும்? ஏன் பிரிவு வராது? ராஜ்யத்தை ஆண்டு பார்த்து தெரியும். ராஜ்ய சுமை ஏற்று பார்த்தோம்னா தெரியும் எவ்வளோ கேஸுங்க வருது. அவன் கொலை பண்ணான், இவன் கொலை பண்ணான், அவன் நிலத்தை அபகரிச்சான், இவன் நிலத்தை அபகரிச்சான், இவன் பொண்டாட்டி அவன் தப்பா பார்த்தான், இவன் பொண்டாட்டி அபகரிச்சான், பணத்தை அபகரிச்சான் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு அந்த கேஸுங்கெல்லாம் இவன் சந்திச்சு நீதி வழங்கணும். அப்படிப்பட்ட ராஜஸ்தானத்தில் இருக்கிற ஒரு துருவனுக்கு என்ன ஃபுல்லா பௌதிகத்திலேயே. அப்போ யாராவது சிற்றரசர்கள்லாம் காப்பம் கட்டினாங்களா? அதை பாரு, எந்த நாடு வந்து நம்ம படையெடுத்து வரா, மக்கள்லாம் சேமறோம், மக்கள்லாம் அவங்களெல்லாம் துணிமணி இருக்குதா, வாழ்க்கை வசதி இருக்குதா, சாப்பாடு இருக்குதா? அப்போ பௌதிகமாக ஃபுல்லாக இறங்கிட்டா பகவானை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன நேரம் ஏது? அப்போ நீ அதெல்லாம் ஆசைப்பட்ட பௌதிகமாக இந்த மக்களை காப்பாற்றணும், ராஜாவாக இருக்கணும். ராஜாவாக இருக்கிறது ஒரு பகவானை மறக்கடிக்க செய்கிறோம். கொஞ்சம் பொறுப்புகள் வந்தாவே நம்ம பகவானை மறந்துடுறோம். அப்படிப்பட்ட உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் வந்துட்டான். அவனுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாமே அம்பரீஷன் மாதிரி ஆயிட முடியுமா? மண்ணங்கட்டி சாமா நினைக்கிறது. துருவனும் அப்படி இருந்தான் பகவத் பக்தியில. ஆனாலும் இந்த ராஜ்ய பாரத்தை சுமந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சு அவனுக்கு துவேஷமும் உண்டாயிடுச்சு. அவன் தம்பியை வந்து ஒரு யக்ஷம் கொண்டுட்டான்னு உடனே சண்டைக்கு போயிட்டான். சண்டைக்கு போய் பல பேரை கொலை பண்ண வேண்டிய ஆயிடுச்சு. அப்போ நாயம் சாது மார்க்கோ அப்படின்ட்டு மனு பிரஜாபதி உபதேசம் பண்ண பிறகு திரும்புறாரு மறுபடியும். அப்போ குபேரன் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிறார். யக்ஷர்களுக்கு அதிபதியாக குபேரன் யக்ஷர்கள் கொண்டதுக்கு மன்னிச்சுன்னு சொல்லிட்டு குபேரன் மன்னிப்பு கேட்டார். குபேரன் வந்து வரம் கேளு அப்படின்னு கேட்கிறாரு. ஏற்கனவே நான் வரம் கேட்கணும்னு கேட்டுதான் நம்ம என்ன பண்ணோம், அப்பா மடி மலை யாரும் வரம் கேட்டதால் தான் நம்ம 36 வருஷம் பகவானுடைய பிரிவு. இப்போ குபேரனே பணத்துக்கு அதிபதியா குபேரனே வரம் கேளுன்னு சொன்னா அப்படின்னா கேட்பாங்க, பணம் தான் கேட்பாங்க. இந்த சந்தோஷம் உஷாரா இருந்தாலும் மகா புத்திமானா இருந்தாலும் அப்படி வாங்குறதுக்கு அந்த கதையில வருது. என்ன சொல்ற கேட்கிறாரு, அச்செல்லாம் பகவானத்துல சலனம் இல்லாத பக்தி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் புத்திசாலித்தனம். சபாஷ், நீ ஜெயிச்சிட்ட. ஒரு தடவை வரம் கேட்டு ஏமாந்தது போத பகவான்களை குபேரங்கள் என்ன கேட்கிறாரு, செல்வத்துக்கு அதிபதி குபேரங்கள்னா அவனை பணம் தானே எல்லாம் கேட்போம். ஆனா அதை கேட்கல, நிச்சலமான பக்தி கொடு. இப்பதான் பத்தி சொல்லுவாங்க. அப்புறம் யாரா தூரன் கேட்டானா கேட்டுன்னு வர்றாரு. அப்போ பகவான்களை வரம் வாங்கி வரும்போது அழுதுனே வந்தார். ஏன்னா சொத்து கடிச்சிடும், சுகம் கடிச்சிடும். நீ அப்பா மடி மேலே யாரும் சொத்து இப்போ உத்தான பார்த்த ராஜ்யத்தை உங்கள் பட்டம் கட்டு வனத்துக்கு துறவரம் மேற்கொள்ள போறான். பிள்ளைக்கு ராஜ்யம் கடிச்சிச்சு. தன்னை எதிர்த்த தம்பிமார்களும் யஷ்ணனும் கொல்லப்பட போறான். நீ அப்பா மடி அந்நிய ஸ்திரீ கற்ப சம்பிரதம், இன்னொரு வயிற்றுல பிறந்தவன் நீ இந்த சிம்மாந்தல் ஏத தகுதி, நான் ஆரோடு மார்க்கதி, நீ வந்து இந்த சிம்மாந்தல் ஏத தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டா இல்லையா யாரு சிரிச்சு துருவனை. அவளும் காட்டுத்தில எரிஞ்சு போறான். பகவான் இனிமேல் உனக்கு அனுகூலமா இருக்க போறான். உனக்கு ராஜ்யம் ஆசைப்பட்டு ராஜ்ய சௌக்கியத்தை நல்லா அனுப்பி. ஆனா பகவான் நினைக்க முடியாது. ராஜ்ய விவகாரங்கள் ஈடுபட்டா பகவான் எங்க நினைக்க முடியும்? ராஜ்யத்தை வாரத்தை ஏத்தணும் உங்களுக்கு. அப்பதான் இது வரம் இல்லை, நாமளே வச்சுக்கணும் ஆப்பு. இது நீ தானே அந்த சங்கல்பம் பண்ண, அப்பா அம்மடி விளையாடணும், சிம்மாசனத்தை அடையணும். நாரதர்களை உபதேசம் பெற்றது இதுக்காகவா? உன் தம்பியே நாரதர் சொன்னார், உன் தம்பியை வந்து சகோதரனா நினை அப்படின்னாரு. நான் நாரதருடைய வார்த்தை நான் சரியா கடைப்பிடிக்கலையே, என் தம்பி எதிரியா நினைச்சனே, நம்மளுக்கு போட்டி அவன் தான் நினைச்சனே, கடைசியில அவனும் உயிரோட போறானே, எக்ஸ்ட்ரா கொல்லப்படுவான் அப்படின்னு நினைச்சும் போது மனசு ரொம்ப வருத்தப்பட்டார். துருவன் ரொம்ப வருத்தப்பட்டார். பகவான் வரம் கொடுத்ததுல சந்தோஷமே இல்லை. 36 வருஷம் ராஜ்யத்தை கிடைச்சதுன்னா சந்தோஷம் அடையணும் இல்லை, சந்தோஷம் இல்லை. பகவானுடைய பிரிவல்ல வந்த 36 வருஷம். அதான் பக்தருடைய மனமாற்றம். அப்ப இந்த துருவச்சத்தத்தை படிக்கும்போது நம்ம என்ன நினைக்கணும்னா, ஒரு சங்கல்பம் பண்ணதுனாலே பகவான் விட்டு 36 வருஷம் பிரிவு. அப்ப நம்ம எந்த சங்கல்பம் பண்ணிக்கூடாது. பகவானே நீயா பார்த்து ஒரு அப்பா அம்மா இருந்து எனக்கு என்ன பண்ணுமா நீ பண்ணு அப்படின்ற புரது சக்கரவர்த்தி கேட்டார் இல்லையா? புரது சக்கரவர்த்தி கேட்டது பகவான் என்ன தானே, உனக்கு எப்பொழுதும் பக்தி உண்டாகட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார் இல்லையா?
அது மாதிரி நம்மளை பக்தியே பகவான் கொடுப்பான். ஒரு அப்பா அம்மா இருந்து ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அது நீ செய், அது நீ செய், அதான் எனக்கு வரமா வேணும்னு கேட்குறாரு யார்? பிருது சக்கரவர்த்தி. அப்போ ஒரு அப்பா அம்மா நிலையில இருந்து பகவான் என்ன கொடுக்குறாரு? பக்தியே உனக்கு நிரந்தரமாக இருக்கட்டும் சொல்லிட்டு அனுகிரகம் பண்றாரு. அதான் பெரிய அனுகிரகம், பகவத் பக்தி தான். பொண்ணு காசு பணம் செல்வம் காசுலாம் கிடையாது. ஆமா, உனக்கு அழகான பெண் கிடைக்கிறதோ, நல்ல உனக்கு ஆள் கட்டு பலம் கிடைக்கிறதோ, நல்ல செல்வம் சௌக்கியம்லாம் கிடைக்கிறதோ வரம் கிடையாது. அது சாபம். பகவானுடைய பிரேமை கிடைக்கிறது தான் பெரிய வரம். அதனாலதான் கர்ணாயுதம் ஏஷமே வரகா. உன்னுடைய கதைகளை கேட்கறதுக்கு 10,000 காதுகள் வேணும்னு கேட்டார் பிருது சக்கரவர்த்தி. இப்படியே சொல்லிட்டே போகலாம். பாகவதம் படிங்க, பக்தி வளரும், உண்மையான பக்தி வளரும். அதாவது பணத்துக்காக பாகவதம் சொல்ற வாக்குல கேட்டா பக்தி வராது. உண்மையான அந்த பக்தியை உணர்ந்து சொல்றாங்கன்னா, அப்படியோட சிறந்த பாகவதத்தில் வாக்குல பாகவதம் கேட்டோன்னா நம்ம திருந்துவோம். நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடியதா இருக்கணும் ஒரு விஷயம். இப்போ உண்மையான பக்தி என்னானது பிரகலாத் சரித்திரம் சொன்னேன். ஆரம்பத்துல ஆசையோட வந்த துருவ சரித்திரத்தை சொன்னேன். பின்னாடி வருத்தப்பட்டார். ஏன்டா அந்த ஆசைப்பட்டோம், அந்த ஆசைப்பட்டதாலும் 36 வருஷம் ராஜ்யத்தை போய் அந்த சீட்டை நல்லா தேய்ச்சிட்டு வான்னு சொல்லிட்டு பகவான் அமைச்சிட்டார். இப்போ கஷ்டப்பட இருந்தாச்சு. அப்போ தன்னுடைய தம்பிகள்லாம் தன் முன்னாடி இறக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது, சித்திகள்லாம் தன் சித்தி இறக்கிறது, இதெல்லாம் தேவையா? அப்போ நம்ம உறவினருக்கு நாமளே எதிரி ஆயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாரு துருவன். இதெல்லாம் வருத்தப்படுதல் மட்டும் இல்லாம இந்த செல்வ சௌக்கியங்கள்ல ஈடுபட்டு ராஜ விவகாரங்களில் ஈடுபட்டு பகவானை மறந்துட வேண்டியது இருக்குமே. இந்த 5 மாசம் பகவான் ஹிருதய தரிசனம் பண்ணி பேரானந்தத்துல அனுபவிச்சேனே, இந்த ஆனந்தத்தை நான் இழந்துட்டு தானே நான் இந்த ராஜ சௌக்கியத்தை அனுபவிக்கணும், சாரி ராஜ விவகாரங்களை கவனிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனாலதான் தள்ளட்சின்னு வந்து தள்ளட்சின்னு தள்ளட்சின்னு இதெல்லாம் தேவையா? பெரிய பகவானத்துல போய் அரைமூட்டு தவிடு கேட்டுன்னு ஒருத்தன் ஏமாந்தாலாம் ஒரு ராஜாக்களை. ஒரு ராஜாவுடைய உயிரை காப்பாத்திருக்கான்பா. அந்த ராஜாவுடைய உயிரை காப்பாத்தின ஒரு காட்டுவாசி. அந்த ராஜா ரொம்ப சந்தோஷமடைந்து, அப்பா என் உயிரை காப்பாத்தின ஒரு உயிரை, அதாவது புலி பாஞ்சு வந்தது, உடனே அந்த வேடு வண்ணப்படம் அடிச்சு அந்த புலியை அடிச்சு அந்த ராஜாவை காப்பாத்திட்டான். காப்பாத்தினால இல்லாட்டி அந்த புலி அந்த ராஜாவை அடிச்சு சாப்பிட்டுருக்கோம் வேட்டைக்கு வந்த போது. அப்போ அந்த ராஜாவை பார்த்து சந்தோஷமா, யாரு இந்த அம்பா அடிச்சது பார்த்து அந்த வேடுவன், கவலைப்படாதீங்க ராஜாவே, நான் அந்த புலியை கொண்டுட்டேன், நீ கவலைப்படாதீங்க, அந்த புலியால் உங்களுக்கு ஆபத்து இல்லை அப்படின்றான். அப்போ எப்பா என் உயிரை காப்பாற்றி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. பாதி ராஜ்யத்துக்கு கேட்டால் கொடுப்பான் அந்த ராஜா. அப்படி இருக்கும்போது என்ன சொன்னேன், என் வீட்டில் ஒரு மாடு வளர்க்குறேன், அது தவிடு இல்லை, ஒரு 1/2 மூட்டை தவிடு கழிச்சாலும் விளையாடணும், அவள் தான் நமக்கு தேவை. சரின்னு சொல்லிட்டு 1 மூட்டை தவிடு, 1/2 மூட்டை தவிடு, நான் 10 மூட்டை தவிடு கூட எடுத்துமோ சொல்லிட்டு தவிடு கொடுத்தாங்க. இப்போ ஏமாந்து போயிட்டான் பாருவேன், பலீகரன் ஆயிவேன். 1/2 மூட்டை தவிடு கேட்டு ஏமாந்து போன மாதிரி நான் அல்ப விஷயம் இந்த ராஜ சௌக்கியம் வேணும்ட்டு கேட்டு பரமானந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய பகவான்களை அல்பத்தை கேட்டு ஏமாந்துட்டேனேன்னு சொல்லிட்டு தள்ளச்சின்னு வந்தார். யார் கஷ்டப்பட்டு வந்தார்? துருவ மகாராஜா வருத்தப்பட்டு தான் வந்தார். பகவான்கள் வர வாங்கினார் போது இந்த பரிசுத்தை கேட்கிறாரு. சுகரசர் போது சொல்றாரு, இந்த இடத்துல தான் யோசிக்கணும். நம்ம பகவத் சௌக்கியத்தை அனுபவிக்காத வரைக்கும் மற்ற சௌக்கியங்கள்லாம் பெருசா தோணும். இந்த பக்தி சௌக்கியத்தை ஒருத்த அனுபவிச்சிட்டான், பகவத் சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டான்னா மற்றதெல்லாம் சப்புன்னு போயிடான். சச்சே, இதெல்லாம் ஒரு சௌக்கியமா? உப்ப இது நம்மளை பந்தப்படுத்தக்கூடியது, டென்ஷன் உண்டாக்கக்கூடிய சௌக்கியங்கள் இதெல்லாம். காமத்துக்கு உட்பட்டா கோபத்துக்கு உட்பட்டாகணும், எரிச்சல் துன்பங்கள் வரும். ஏன்னா காமத்துக்கு ஆசைப்பட்டல, காமம் அனுபவிக்கும் போது சௌக்கியமா இல்லை, அப்போ கோபத்து துன்பங்களையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ இதெல்லாம் துக்கம் அதிகம், சௌக்கியம் கம்மி பௌதிகத்துல. ஆனா சுல்ல சுகாய மகத்கதானாம் துக்கம், இது அற்ப சௌக்கியம் சுல்ல சுகாயம், மகத்கதானாம் துக்கம் அதிகம் பௌதிகத்துல. ஆனா ஆன்மீகத்துல சௌக்கியம் மற்றும் துன்ப கலப்ப கேவல அனுபவ ஆனந்த சுரூப, கேவல அனுபவ ஆனந்தமா, அனுபவத்தோடு கூடிய பிராக்டிக்கலான ஆனந்தம் கிடைக்குமா. அதுவும் துன்ப கலப்படம் இல்லை. கேவலன்றது வெறும் ஆனந்தம் மட்டும். வெறுமனேன்றதுன்னா துன்ப கலப்படம் இல்லாத வெறுமனே ஆனந்தம் மட்டும் அப்படின்னு அர்த்தம். அதனால கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா அப்படின்னு கிருஷ்ணனுக்கு பேரு. எங்க சொல்றாரு இந்த வார்த்தை அப்படின்னா, வசுதேவர் சொல்றாரு ஸ்துதியில, கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா. நான் பாகவதம் படிச்சா எல்லாம் புரியும். அவ கிருஷ்ண பக்தி, பகவானுடைய பண்ணக்கூடிய பக்தி, இந்த பக்த சரித்திரங்கள்லாம் துன்ப கலப்படம் இல்லாத ஆனந்தத்தை கொடுக்கணும். அப்ப அந்த சௌக்கியம் வேணாமா? இந்த துன்ப கலப்படத்தோடு கூடிய இந்த காமம் குரோதம்லாம் எதுக்கு? காமத்தை அனுபவிச்சா கோபத்துக்கு உட்பட்டாகணும். தலையெடுத்தா நம்மளுக்கு காம ஏச குரோத ஏச
ஆமா, இது என்ன பண்ண மகா பாப்மா. கோபத்தினாலும் நீ பாவத்தை பண்ணுவ, காமத்தினாலும் பாவத்தை பண்ணுவ. இது மகா அசனகா, உன்னையே வச்சுடும். அது உன்னையே பாவத்துக்குள்ளாக்கிடும், உன்னையே உன்னை அழிவுக்கு கொண்டு போயிடும். அது எவ்வளோ அனுபவிச்சாலும் போதாதுன்ற ஒரு அதிருப்தியை கொடுத்துடக்கூடியது மகா அசனம், மகா பாப்மா. வித்யனும் மிக வைரினம், இது எதிரி என்று அறிவாயாக அர்ஜுனா அப்படின்றார். இந்த காமகுலத்தை அப்படின்றார். ததா ரஜோகுண சமுத்பவகம் அப்படின்னு ரஜோகுணத்தினால் உண்டாகக்கூடியது காமம். தமோ குணத்துல கொண்டு போய் தள்ளிடும், அதை கோபத்துல உட்பட்டுட்டோம், ஒன்று கோபத்துல கொண்டு போய் தள்ளிடும் அப்படின்னு சொல்லி மகா பாபம் இது அப்படின்ட்டு பகவான் வலியுறுத்துறார் அர்ஜுனுக்கு கீதையில. இப்படி சொல்லிட்டு போன டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அதனால பகவானிடத்துல உண்மையான பக்தி பண்ணணும், பேராசை கொண்ட பக்தி கூடாது. அதனால அப்படிப்பட்ட உண்மையான பக்தர்கள் நம்ம ஆதரிக்கணும், அவர்ல என்னைக்குமே பகச்சு கூடாது. அதுதான் புரிஞ்சிடும். சரி, ஓகே. ராம 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 ராம. ஸ்ரீராம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சரசால்மணிக்கு ஜெய். ராம 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 ராம. ஸ்ரீமத் பாகவத பகவான் की जय. राम राम. श्री प्रभुपाद की जय, सालमणि की जय. ब्रह्मश्री सुंदरमा स्वामी की जय, सालमणि की जय. राम 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 राम. श्री भगवान बोधेंद्र स्वामी की जय, श्री रामनाथ सिंह की जय. राम 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 राम.